ஓகேவா? இப்போ கேட்குதுங்களா? ஸோ இந்த கொஸ்டின்லாம் இதுக்கப்புறம் வேகமா போவோம். நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு நீங்க சொன்ன மாரி. இப்போ கொஞ்சம் வேகமா போவோம். கவனிங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கம்ப்யூட்டர் மெமரி இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இது எந்த ஸ்டேட்மெண்ட் கம்ப்யூட்டர் மெமரி கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஹார்ட் டிஸ்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஹெட் கிராஷ். ஹெட் கிராஷ்னா என்னன்னா, ஹார்ட் டிஸ்க் டிரைவை பத்தி நீங்க தெரிஞ்சீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அப்படியே சொல்றதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லையா? வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லையா? யாரோ ஒருத்தவங்க மட்டும் டேரக்ட் மெசேஜ் போடுங்க. சரி, மெசேஜ் டேரக்டா எஸ்ன்னு போடுங்க. நிறைய பேர் போடாதீங்க. டைரக்ட் மெசேஜ் போடுங்க. எஸ். ஓகே ஓகே ஓகே. எனஃப் 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 போதும். யாரோ ஒருத்தங்க 2 பேர் போட்டீங்க. குட். இப்போ நான் சொல்றது கவனிங்க. இப்போ ஹார்ட் டிஸ்க் பத்தி நீங்க தெரிஞ்சீங்கன்னா, ஹார்ட் டிஸ்க்கும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்ல ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூரே, ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி இது 3 கேட்டுட்டே இருக்காங்க. இது 3 என்னன்னா, ஹார்ட் டிஸ்க்ன்றது வந்து ஒரு 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 வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லைக் மெமரி. ஹார்ட் டிஸ்க்ன்றது வந்து ஒரு செகண்டரி மெமரி. ஹார்ட் டிஸ்க்ன்றது ஹார்ட் டிஸ்க் டிரைவ். அது வந்து ஒரு செகண்டரி மெமரி. அது மேக்னெட்டிக் மெமரின்னு சொல்லுவாங்க. செகண்டரி மெமரி. இதுல என்ன இருக்குன்னா, ஹார்ட் டிஸ்க் டிரைவ்க்குள்ள ஒரு ஹெட் இருக்கும். ஒரு ஹெட்னா ரீட் ரைட் ஹெட்ன்னு சொல்லுவாங்க. அது ஆர்டபிள்யூ ஹெட்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆகும்னா, நீங்க ஏதாவது டேட்டாவை ரீட் பண்ணீங்கன்னா, ஒரு சவுண்ட் வரும். வைன்னு சுத்தும் அது. ரீட் பண்றீங்க, ரைட் பண்ணீங்கன்னா சுத்தும். அப்ப அந்த ஹெட் கிராஷ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? அது வந்து ஹெட் கிராஷ் வரும் அதுல. ஹெட் வந்து கிராஷ் ஆகும். ஆனா எஸ்எஸ்டிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சவுண்டே வராது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பார்ட் வந்து மூவிங் பார்ட் இருக்காது அதுல. நோ மூவிங் பார்ட். இதெல்லாம் கீ பாயிண்ட். இதுல மூவிங் பார்ட்டே இருக்காது. நோ மூவிங் பார்ட். பட் இதுல மூவிங் பார்ட் இருக்கும். அந்த ஹெட் வந்து மூவ் ஆகும். அது வந்து சர்க்கியூட் அது வந்து என்ன ஆகும்? சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப ஹார்ட் டிஸ்க் வந்து ஹெட் கிராஷ் வரும். கண்டிப்பா வரும். எஸ்எஸ்டி ஆர் ஆல்சோ நோன் அஸ் வொலடைல் மெமரி. வொலடைல்னா என்ன? நான் வொலடைல்னா என்ன அப்படின்னா, வொலடைல்னா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஒரு டேட்டா வந்து மாறிட்டே இருக்கும். ஆனா இது வொலடைலா அப்படின்னா, இங்க என்ன கேட்குறான்? இது வந்து நான் வொலடைல். எஸ்எஸ்டின்றது நான் வொலடைல். ஓகேங்களா? அப்போ நான் வொலடைல்னா இது வந்து தப்பு. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அவங்க கரெக்ட் தான் கேட்கறாங்க. ஹார்ட் டிஸ்க் டூ நாட் ஹேவிங் த மூவிங் பார்ட். அதுவும் தப்பு. அதுல மூவிங் பார்ட் இருக்கு. கம்ப்யூட்டர் யூஸ்ல மோர் பிரைமரி மெமரி தென் செகண்டரி மெமரி. இதுவும் தப்பு. கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் அதுல செகண்டரி மெமரி தான் அதிகமா இருக்கும். பிரைமரி மெமரி கம்மியா தான் இருக்கும். அப்ப இதுதான் கரெக்ட். இது வந்து இப்ப ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் தான். ஹார்ட் டிஸ்க் டிரைவ் வந்து ஹெட் வந்து கிராஷ் ஆகும். ஏன்னா அது மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. டூ நாட் ஹேவ் மூவிங் பார்ட்ஸ் கிடையாது. தப்பு இது. ஏன்னா அதுல மூவிங் பார்ட்ஸ் இருக்கு. ரைட்டா? இது வந்து வொலடைல் கிடையாது. இது நான் வொலடைல். நான் வொலடைல்னா சேஞ்ச் ஆகாது. நான் வொலடைல்னா சேஞ்ச் ஆகாது. நோட் பண்ணி வச்சுங்க. நான் வொலடைல்னா டேட்டா சேஞ்ச் ஆகாது. இப்போ ஒரு ஹார்ட் டிஸ்க்ல ஒரு படத்த சேவ் பண்ணிக்கிறீங்கன்னா, அந்த படம் அப்படியே தான் இருக்கும். 1 வருஷம் ஆனாலும், 2 வருஷம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். இதே நீங்க ரேம்ல போயிட்டு சேவ் பண்ணீங்கன்னா, அந்த ரேம் வந்து நீங்க வந்து கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ண உடனே அதுல இருக்கிற டேட்டாலாம் எரேஸ் ஆயிடும். ஓகேவா? ஒரு ரேம்ல ஒரு படம் பார்த்துட்டே இருக்கீங்க. குளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ரேம்ல இருந்து எரேஸ் ஆயிடும். ஹார்ட் டிஸ்க்ல அப்படியே தான் இருக்கும். ரேம்ல இருந்து எரேஸ் ஆயிடும். அதனால தான் ரேம் வந்து வொலடைல். ஹார்ட் டிஸ்க் வந்து நான் வொலடைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எஸ்எஸ்டியும் நான் வொலடைல். அதெல்லாம் செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின பொறுத்தவரைக்கும் ஹார்ட் டிஸ்க் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் த ஹெட் கிராஷ். இப்ப அடுத்தது ஜூன் 2024ல என்ன ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 2 கொஸ்டின் தான். ஷிஃப்ட் 1லயும், ஷிஃப்ட் 2லயும் கேட்ட 2மே போட்டிருக்கேன். ஐடென்டிஃபை வித் த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் லிஸ்ட் கம்ப்யூட்டர் காம்போனன்ட் ரேங்க்ட் ஃப்ரம் ஸ்லோயஸ்ட் டு ஃபாஸ்டர் இன் த டெர்ம்ஸ் ஆஃப் ஆக்சஸ் டைம். ஆக்சஸ் டைம் ஸ்லோ, ஃபாஸ்ட். ஸ்லோ ஆக்சஸ் டைம். இத எழுதுங்க. ஸ்லோ ஆக்சஸ் டைம். அதுலேருந்து ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம். ஸ்லோயஸ்ட் டு ஃபாஸ்ட்னா ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம். எது ஸ்லோ ஆக்சஸ் டைம்? எது ரொம்ப நேரம் ஆகும் ஆக்சஸ் ஆகுறதுக்கு அப்படின்னா, எது ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம் முதல்ல பாருங்க. ஃபாஸ்ட் ஆக்சஸ் டைம்னா கண்டிப்பா கேட்ச். ஏ வரும் ஃபர்ஸ்ட். ஏ இருக்கிற ஆப்ஷன் இது மட்டும் தான். கேட்ச் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல ரொம்ப வேகமா இருக்குது கேட்ச். நோட் பண்ணி வச்சுங்க. இந்த மெமரி ஹைரார்கி பொறுத்தவரைக்கும் எது ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டயகிராம் ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு டயகிராம். இந்த டயகிராம் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மேல இருக்கிறது வந்து ரெஜிஸ்டர்ஸ். இது வந்து ரெஜிஸ்டர் மெமரி. அது கீழ இருக்குது கேட்ச் மெமரி. இதெல்லாம் நான் வந்து 9 டேஸ் கிராஷ் கோர்ஸ்ல சொல்லியிருப்பேன். சப்போஸ் யாராவது நீங்க அட்டெண்ட் பண்ணலன்னா, அத வாங்கி பாருங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப தெளிவா, பொறுமையா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, என்னது ரேமு அப்படின்றது பிரைமரின்னு சொல்லுவோம். பிரைமரி மெமரி. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் செகண்டரி மெமரி. ஹார்ட் டிஸ்க். அப்ப இதுல எது ஃபாஸ்ட் அப்படின்னா, இப்ப ரிஜிஸ்டர் இதுல குடுக்கல. ரெஜிஸ்டர் குடுக்கல. அப்ப எது? ரெஜிஸ்டருக்கு அடுத்தது என்னது? கேட்ச். கேட்ச் தான் ஃபாஸ்டர். இருக்கிறதுலயே ரொம்ப ஃபாஸ்டர். ஸ்லோல இருந்து ஃபாஸ்டர். அப்ப ஃபாஸ்டர் தான் லாஸ்ட்ல வரணும். அப்ப லாஸ்ட்ல யார் வரணும்? ஏ வரணும். ஏன்னா இந்த ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. மீதிலாம் கிடையாது. அப்ப ஃபர்ஸ்ட் யார் வரா? ரொம்ப ஸ்லோ ஆப்டிகல் டிஸ்க். இது ஆப்டிகல் டிரைவ்னா சிடி, டிவிடி. இருக்கிறதுல ரொம்ப ஸ்லோவா வருது அதான். அப்புறம் யாரு? எஸ்எஸ்டி. அதுக்கப்புறம் ரேம். எஸ்எஸ்டின்றது செகண்டரி ஸ்டோரேஜ். HDD ஹார்ட் டிஸ்க் டிரைவ். அப்புறம் எஸ்எஸ்டி சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவாங்க அது. சாலிட் ஸ்டேட் டிரைவ் எஸ்எஸ்டி. சாலிட் ஸ்டேட் டிரைவ். நோட் பண்ணி வச்சுங்க. ரேம்னா ரேண்டம் அக்சஸ் மெமரி. இது வந்து சாலிட் ஸ்டேட் டிரைவ். இது வந்து ஆப்டிகல் டிரைவ்.
இதுல எது ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னா இந்த செகண்டரி மெமரி அப்படின்றது வந்து ஸ்லோவஸ்ட் டு ஃபாஸ்டஸ்ட், அதுதான் தப்பு பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸ்லோல இருந்து ஃபாஸ்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்சஸ் டைம். அப்போ ஸ்லோல இருந்து ஃபாஸ்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் அக்சஸ் டைம். அக்சஸ் டைம் வந்து எது வந்து ஃபாஸ்டா இருக்கும்? ஃபாஸ்ட் அக்சஸ் எது அப்படின்னா கேட்ச் தான். அதுதான் மாத்தி புரிஞ்சுக்க கூடாது. சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நெக்ஸ்ட் இது வந்து மகாராஷ்டிராவில் கேட்ட லாஸ்ட் இயர், இப்போ 2024 நம்மளது எப்படி கேட்டாங்கன்னா இது டிஎன் செட்டு, எம் செட்னா மகாராஷ்டிரா செட்டு. அதில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, when you access the site HTTPS instead of HTTP in address bar it primarily means, நல்லா கவனிங்க, HTTPனா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், பீனா ப்ரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இதை நான் கொடுத்துருப்பேன் உங்க நோட்ஸ் லாஸ்ட் கிளாஸ் கோர்ஸ்ல. இந்த இடத்துல எஸ்னா செக்யூர், அவ்வளவுதான். எஸ்னா செக்யூர், நோட் பண்ணி வச்சுங்க. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், HTTPனா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் ப்ரோட்டோகால். அப்போ எஸ்னா செக்யூர் அப்படின்னு அர்த்தம். அப்போ யூஆர் அக்சஸிங் ஸ்பீடி கனெக்ஷனா கிடையாது, யூஆர் அக்சஸிங் சிங்கிள் டேட்டாவா கிடையாது, யூஆர் அக்சஸிங் ஸ்மார்ட் போனா கிடையாது, யூஆர் அக்சஸிங் செக்யூர் கம்யூனிகேஷன். எஸ்னா செக்யூர், எஸ்ன்றது செக்யூர், செக்யூர் கம்யூனிகேஷன். ஓகேங்களா? எஸ்னாலுமே செக்யூர் ஞாபகம் வச்சுங்க. எஸ்னா செக்யூர், இது ஸ்பீடு கிடையாது, இது சிங்கிள் கிடையாது, இது ஸ்மார்ட் கிடையாது, இது வந்து செக்யூர். எஸ்னா செக்யூர். HTTPனா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். ஆப்ஷன் வந்து பி. இது டிசம்பர் 23 கேட்டிருக்காங்க. ஒன் ஆஃப் த காம்பனன்ட் கம்ப்யூட்டர் மெமரி ரேம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரேம். ரேம் எப்படி இருக்குங்க? ரேம் வந்து கேன் பி ரீட் ஆர் ரைட், ரெண்டுமே பண்ணும். ரீடும் பண்ணும், டேட்டாவை ரைட்டும் பண்ணும். கண்டிப்பா இது ட்ரூ. ரேம்ன்றது வந்து ஒரு வாலட்டைல் மெமரி, இதுவும் ட்ரூ. ரேம்ன்றது ஒரு டெம்பரரி மெமரி, இதுவும் கரெக்ட். ஓகேங்களா? இது மூணுமே கரெக்ட். ரேம்ன்றது வந்து ரீடு பண்ணும், ரைட் பண்ணும், நோட் பண்ணி வச்சுங்க. ரேம் வந்து வாலட்டைல் மெமரி, ரேம் வந்து டெம்பரரி மெமரி, இது மூணுமே கரெக்ட். ரைட்டு. அப்போ மாடர்ன் பிசி இருக்கு இல்லையா, இப்போ இருக்குது லேட்டஸ்டா இருக்குல்ல பிசி, பர்சனல் கம்ப்யூட்டர், அதுல பாத்தீங்கன்னா 2 TB டு 32 TB ரேம் இருக்குமா? எப்படிங்க இருக்கும்? டிபினா டெராபைட், ரேம் எந்த காலத்துலயும் டெராபைட் இல்லைங்க. ரேம் பொறுத்த வரைக்கும் 8 GB ரேமு, 16 GB ரேமு, மேக்ஸிமம் 32 GB ரேம், அவ்வளோதான் வரும். ஜிபில தான் வரும், டிபில வராது ரேம். டிபில வந்தா அது ரேமே கிடையாது, அது வந்து ஹார்ட் டிஸ்க். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்ப ஏபிசி ரைட்டு, ஏபிசி ஒன்லி. சி அண்ட் டி அப்படின்ற சி, அதாவது நீங்க எலிமினேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஏ அண்ட் பி ஒன்லி அப்படின்னா சியும் உண்டு, அப்போ இதுவும் வராது. சி அண்ட் டி மட்டும் வராது, ஏபிசிடியும் வராது, ஏன்னா அது தப்பு. அப்போ ஏபிசி ஒன்லி. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணணும். இது பாருங்க, இது December 2023. Which of the following statements are true? One of the main advantage of ROM is that information stored ROM chip is not lost even when the power to computer is turned off. கண்டிப்பா ஆஃப் ஆகாது. ரோம் வந்து அது ரீட் ஒன்லி மெமரி தான். ஒரு டேட்டாவை ஒரு வாட்டி ரீட் பண்ணி வச்சுட்டா, ஸ்டோர் பண்ணிட்டா, அது மாறவே மாறாது. அது வந்து பவர் ஆஃப் ஆனாலும் மாறாது. நாட் லாஸ்ட் ஈவன் பவர் டு த கம்ப்யூட்டர் இஸ் டர்ன்ட் ஆஃப். ஏன்னா ரோம்ன்றது ரீட் ஒன்லி மெமரி. நீங்க ரீட் மட்டும் தான் பண்ண முடியும், அதை ரைட் பண்ண முடியாது. அந்த டேட்டா பர்மனண்டா இருக்கும். ரோம்ல டேட்டா பர்மனண்டா இருக்கும். ரோம்ல டேட்டா பர்மனண்டா இருக்கும். ரேம்ன்றது வந்து டெம்பரரி மெமரி. நோட் பண்ணி வச்சுங்க, இதெல்லாம் கீ பாயிண்ட். டெம்பரரி மெமரி, அது வந்து ஒலட்டைல் மெமரி. அதுக்கு இன்னொரு பேர் ஒலட்டைல் மெமரி. ரேம்னா டெம்பரரி மெமரி, ஒலட்டைல் மெமரி. ஆஸ்கி அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இன்டெலிஜென்ட் கிடையாது, இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷன் கிடையாது, இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அப்ப இது தப்பு, இது ரைட்டு. ரைட்டுங்களா? கம்பேர் டு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர், லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் போர்ட்டபிள். டெஸ்க்டாப்போட லேப்டாப் வந்து போர்ட்டபிள் சின்ஸ் ஆல் இஸ் காம்பனன்ட்ஸ் ஆர் டுகெதர் இன் சிங்கிள் யூனிட். கரெக்ட் தானே? டெஸ்க்டாப்ல ஹார்ட் டிஸ்க் தனியா இருக்கும், சாரி ஹார்ட் டிஸ்க்ன்றேன், மானிட்டர் தனியா இருக்கும், சிபியூ தனியா இருக்கும். ஆனா லேப்டாப்ல எல்லாமே ஒரே இதில் இருக்கும். அப்போ 1 and 3, 1 and 3, அதாவது 1 and 3ன்னு சொல்லிட்டு பாரு, ஏபிசின்னு கூட 1 to 3ன்னு இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? 1 and 3னா இது ஏன்னு எடுத்துங்க, இது பின்னு எடுத்துங்க, இது சின்னு எடுத்துங்க. ஏ அண்ட் சி only ஆன்சர். ஸ்டேட்மெண்ட் ட்ரூ வந்து ஏ அண்ட் சி, ஏ அண்ட் சி, பி கிடையாது. ஆஸ்கினா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோர் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். நான் இதெல்லாம் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன். இதில் நான் அந்த 9 days கொடுத்துருப்பேன். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் மேடம். இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டெலிஜென்ட் கொடுத்துருக்காங்க, அது இன்டெலிஜென்ட் கிடையாது. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் கரெக்டு. இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச், இதுதான் ஆஸ்கி. ரைட்டுங்களா? ரைட், அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். A computer processor will operate fastest when the data it wants
computer processor will operate fast when the data it wants is in the கேட்ச் மெமரியா, ஹார்ட் டிஸ்கா, ஆப்டிக்கலா, மெயின் மெமரியா? நீங்களே சொல்லியிருக்கீங்க. எது ஃபாஸ்ட்னு சொல்லியிருந்தேன். அந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுருந்தா போதும். இதுக்கு மேலே ரெஜிஸ்டர், இது கேட்சு, அப்புறம் ரேமு, அது கீழே தான் எஸ்எஸ்டி, சாலிட் ஸ்டேட் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், HDD இதெல்லாம் வரும். அப்போ கேட்ச் தான் ரைட் ஆன்சர், கேட்ச் மெமரி. ஏன்னா கம்ப்யூட்டர் ப்ராசஸர் எப்போ வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும்? டேட்டா வந்து மெமரி, கேட்ச் மெமரியில் இருந்தால் தான் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் இருக்கும். ரிஜிஸ்டர் கொடுக்கலன்னா கேட்ச், அதுவும் கொடுக்கலாம் ரேம், அதுக்கப்புறம் தான் ஹார்ட் டிஸ்க், சிடி, டிவிடி இதெல்லாம் வரும். இப்போ பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஏ அண்ட் சி, ஏ டு சி ஆர் கரெக்ட் அபவுட் ஹார்ட் டிஸ்க்? ஓகே, இதில் இட் ஹாஸ் நோ மூவிங் பார்ட்ஸ். ஹார்ட் டிஸ்கில் மூவிங் பார்ட்ஸ் இருக்கா இல்லையா? அந்த கொயின் சவுண்ட் வரும் ஹார்ட் டிஸ்கில். அப்போ சவுண்ட் வருதுன்னா மூவிங் பார்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இட் ஹாஸ் நோ மூவிங் பார்ட்ஸ்னா தப்பு. அவனா கேட்குறான் கரெக்ட்னு கேட்குறான், இது தப்பு. இட் இஸ் அ நான் வாலடைல், மாறாதது, டேட்டா மாறாது. நான் வாலடைலா மாறாது. இட் இஸ் அ மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், இருக்கு ஸ்டோர்டு டேட்டா. மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபாலோ பண்ணுறோம். பி அண்ட் சி ஒன்லி. ஹார்ட் டிஸ்க்னது ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். பி அண்ட் சி ஒன்லி. இஸ் ஓகே? இஸ் ஓகே? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரியிலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். இதெல்லாம் மெமரியிலேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். அடுத்து பாருங்க, த மோஸ்ட் சூட்டபிள் ஸ்டோரேஜ் மீடியம் ஸ்டோரிங் டேட்டா அண்ட் நெட்வொர்க் சர்வர் இஸ் ப்ளூரே. நல்லா கவனிக்கணும். ப்ளூரே அப்படின்றது வந்து நெட்வொர்க் சர்வர்ல யூஸ் பண்ணல, ப்ளூரே டிஸ்க். ஓகேவா? அண்ட் ஆப்டிக்கல் டிஸ்க் when cannot have update in the CD ROM. நல்லா கவனிங்க. ஆப்டிக்கல் டிஸ்க் which cannot have data updation in the CD ROM. ஆப்டிக்கல்ன்றது ஓகே, ஆப்டிக்கல்னா என்னது? சிடி தான் ஆப்டிக்கல்னு சொல்றோம். cannot have data updations is a CD ROM. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிடி ரோம்ன்றது வந்து உங்களுக்கு தெரியும் ரீட் ஒன்லி மெமரி. அப்போ போய் நம்ம வந்து ரீட் தான் பண்ண முடியும், அதை அப்டேட் பண்ண முடியாது. cannot have update updation. இது கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். பட் ஸ்டேட்மெண்ட் 1 வந்து நாட் கரெக்ட். ப்ளூரே வந்து எதுக்கு யூஸ் ஆகுது நான் சொல்லியிருந்தேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? ப்ளூரே எதுக்கு யூஸ் ஆகும்? ப்ளூரே எதுக்கு யூஸ் ஆகும்? இதெல்லாம் கிராஷ் கோர்ஸ்லாம் நடத்திருந்தேன். ப்ளூரே பத்தி சொல்லியிருப்பேன், ஹார்ட் டிஸ்க் எல்லாமே சொல்லியிருப்பேன். கொஞ்சம் அதை போய் ரீகால் பண்ணி பாருங்க. ப்ளூரே எதுக்கு யூஸ் ஆகுன்றதை ரீகால் பண்ணி பாருங்க. ரைட்டுங்க. இதுல வந்து ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் இன்கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் கரெக்ட். ரைட்டுங்களா? டிவிடி ஃபார்மேட், ஆமா, அது வந்து டிவிடி ஃபார்மேட்டை நம்மளுக்கு நெட்வொர்க் சர்வருக்குலாம் யூஸ் பண்ண மாட்டோம். ப்ளூரே அது வந்து மூவியை ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ரைட், வெரி குட். அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. HD வீடியோஸ், வெரி குட், வெரி குட். பிட்டு, கிலோபைட்டு, டெராபைட்டு, பைட்டு, ஜிகாபைட்டு, மெகாபைட்டு, நிப்பிள், இதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து என்ன ஆர்டர்ல பண்ண சொல்றாங்க? கரெக்ட் சீக்வன்ஸ், மிஸ்ஸிங் யூனிட்ஸ், டேட்டா, ADA that can be used to represent the file as change in size. The unit data increasing in size from smallest to largest. ஸ்மால்ல இருந்து லார்ஜஸ்ட் அப்படி சொல்றான். ஸ்மால் டு லார்ஜ். அப்போ ஸ்மால் டு லார்ஜ்னா எது? ஃபர்ஸ்ட் டி நிப்பிள் தான் வரணும். இருக்கிறதுல ஸ்மால் வந்து நிப்பிள். நிப்பிள்னா 4 பிட்டு சேர்ந்து தான் ஒரு நிப்பிள். 4 பிட்டு சேர்ந்தா ஒரு நிப்பிள். 8 பிட்டு சேர்ந்தா ஒரு பைட். ஃபர்ஸ்ட் பைட் தான் வரணும். பைட் ஆனால் இங்கே கொடுக்கல, நிப்பிள் தான் நம்மளுக்கு ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. நிப்பிள் ஃபர்ஸ்ட், நிப்பிள் டி தான் நிப்பிள். அப்போ ஏ வராது, இதுவும் வராது. டி இருக்கிறது முதல்ல எடுத்துங்க, நிப்பிள் வரும். நிப்பிளுக்கு அப்புறம் என்ன வரும்? பைட்டு. டிக்கு அப்புறம் ஏ வரணும், வந்துச்சு. இது ரெண்டுமே ஏ இருக்கு. பைட்டுக்கு அப்புறம் என்ன வரணும்? மெகா பைட்டு, சி வரணும். அப்புறமா ஜிகா பைட். இந்த ஆப்ஷன் 1 தான், இது கிடையாது. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப எளிமையான கொஸ்டின். நிப்பிள் அப்படின்னா 4 பிட்டு சேர்ந்தா நிப்பிளுங்க. 8 பிட்டு சேர்ந்தா ஒரு பைட்டுங்க, அவ்வளவுதான். 1024 பைட்டு சேர்ந்தா ஒரு கிலோ பைட். 1024 கிலோ பைட் சேர்ந்தா ஒரு மெகா பைட். 1024 மெகா பைட் சேர்ந்தா ஒரு ஜிகா பைட். இதை மட்டும் தெரிஞ்சாலுமே உங்களால கொஸ்டின் நிறைய ஆன்சர் பண்ண முடியும். ஒரு பிட்டுனா பைனரி டிஜிட். 4 பிட்டு 10011 இந்த மாதிரி 4 பிட்டு சேர்ந்தா ஒரு நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி எது ஒன்றா செய்யலாம், 00 கூட செய்யலாம், 00011 போலாம். இந்த மாதிரி மொத்தம் 4 இருந்தால் அது நிப்பிள். ஏதோ ஒரு காம்பினேஷனா 4 இருந்தால் நிப்பிள். அந்த மாதிரி 8 இருந்துச்சுன்னா அது பேர் வந்து பைட். 8 இருந்தால் அது பேர் பைட். இந்த மாதிரி 1024 பைட் சேர்ந்தது தான் ஒரு கிலோ பைட். 1024 பைட் சேர்ந்தா ஒரு கிலோ பைட். 1024 கிலோ பைட் சேர்ந்தா ஒரு மெகா பைட். 1024 மெகா பைட் சேர்ந்தா ஒரு ஜிகா பைட். அதை நோட் பண்ணி வச்சுங்க. என் நிமானிக் நியமா, என் நிமானிக் யூடியூப்ல இருக்கு, நீங்களே பார்த்துங்க. அது ஓகே. கைன் மதர் கிவ்ஸ் டு பாண்டி அப்படின்னு சொல்லி ஒன்று இருப்போம், அதை நீங்க ஞாபகம் வச்சுங்க. ரைட், வெரி குட். இப்போ நீங்க அடுத்தது, இது வந்து நெட்வொர்க்கிங் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ். இது எல்லாமே டிவைஸ் யூஸ் டு கன்வெர்ட். இது வந்து 2024 திரும்ப இந்த இயர் கேட்டிருக்கான். டிவைஸ் யூஸ் டு கன்வெர்ட் த நெட் கம்ப்யூட்டர் டிஜிட்டல் சிக்னல் டு அனலாக் சிக்னல் ஃபார் கம்யூனிகேஷன். ஒரு டிஜிட்டல் சிக்னலை அனலாக் சிக்னலா மாற்றது தான் மோடம். மோடம்னா மாடுலேஷன், டிமாடுலேஷன். நோட் பண்ணி வச்சுங்க.
மோடம் அப்படின்றது வந்து மாடுலேஷன், டிமாடுலேஷன். ஒவ்வொன்று நான் சொல்றேன். மோடத்தோட மீனிங் என்னன்னா மாடுலேஷன். இந்த மாடுலேஷன் எம்ஓடினா மாடுலேஷன் அப்படின்னு அர்த்தம். எம்ஓ மாடுலேஷன், டிஇஎம்னா டிமாடுலேஷன். டிமாடுலேஷன், மாடுலேஷன், டிமாடுலேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன். அப்ப பேசிட்டு இருக்கிறது வந்து அனலாக். நம்ம பேசுறது அனலாக். அது வந்து வயர்ல வந்து உங்களுக்கு கேட்குது இல்லையா? அந்த வயர்ல போகும்போது அது டிஜிட்டல். திரும்ப உங்களுக்கு வரும்போது அது அனலாக மாறும். அப்போ ஒரு அனலாக்ல இருந்து டிஜிட்டலா, டிஜிட்டல்ல இருந்து அனலாக மாத்துறது தான் மோடம். இப்போ நம்ம வந்து மோடம்ன்றது அதுக்கு ஆன்சர். ரைட்டுங்களா? கன்வெர்ட் பண்றது டிஜிட்டல் சிக்னல் அனலாக்கா கன்வெர்ட் பண்ண மோடம். பிரிட்ஜ்னா என்ன அப்படின்னா, உங்க பிரிட்ஜ்ன்றது வந்து இது ஒரு நெட்வொர்க் இருக்கும். இங்க ஒரு நெட்வொர்க் இருக்கும். இந்த 2 நெட்வொர்க் கனெக்ட் பண்ணது தான் பிரிட்ஜ். ஆனா இது 2ம் வந்து சேம் புரோட்டோகால் யூஸ் பண்ணும். இதான் அதுல இருக்க ஒரு கொஸ்டின். இது 2ம் ஒரே புரோட்டோகால் யூஸ் பண்ணா அது 2ம் கனெக்ட் ஆகும். அதான் பிரிட்ஜ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்விட்ச் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் அப்படின்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே உங்களுக்கு வந்து எல்லா நெட் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் ஆகும். ஸ்விட்ச் வந்து இன்டெலிஜென்ட் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்விட்சுக்கு ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின்ல கேட்பாங்க. இன்டெலிஜென்ட் டிவைஸ். ஸ்விட்சை வந்து டிஃபரெண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணும். பட் அது வந்து ஒரு இன்டெலிஜென்ட் டிவைஸ். ஸ்விட்ச், பிரிட்ஜ். பிரிட்ஜ் வந்து நாட் இன்டெலிஜென்ட். ஸ்விட்ச் வந்து இன்டெலிஜென்ட். நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இது வந்து என்ஐசி கார்டு. இது வந்து உங்களுடைய நெட்டை கனெக்ட் பண்றதுக்கு இந்த கார்டு இருந்தால் தான் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்போ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்றது ஒரு நெட்டை கனெக்ட் பண்றதுக்கு, ஸ்விட்ச்ன்றது வந்து இன்டெலிஜென்ட் டிவைஸ். அது ஒரு இதெல்லாம் நெட்வொர்க் டிவைசஸ். நெட்வொர்க் டிவைசஸ் என்னென்ன நெட்வொர்க் டிவைசஸ் இருக்கு அப்படின்னா, பிரிட்ஜ், ஸ்விட்ச், மோடம், ஓகேங்களா? அப்புறம் என்ஐசி நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு, அப்புறம் கேட்வே. கேட்வேனா என்னன்னா எல்லா லேயர்லையும் யூஸ் ஆகும். கேட்வேன்றது வந்து அது வந்து இட்ஸ் யூஸ்டு ஃபார் ஆல் லேயர். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கிற டேர்ம். இப்போதைக்கு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மோடம்னா மாடுலேஷன், டிமாடுலேஷன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க இதுவும் இப்ப 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 ஷிஃப்ட் 2லயோ ஷிஃப்ட் 1லயோ இதுல கேட்டிருந்தாங்க. இதுவும் இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் தான். இப்ப லாஸ்டா நடந்தது. HTTP அப்படின்னா இது கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இருக்கிற சில பேர் குழப்பம். நீங்க இதுல ஒண்ணுமே பார்க்கறதில்ல. FTPனா என்னன்னா ஃபைல் டிரான்ஸ்ஃபர். டிரான்ஸ்ஃபர் த ஃபைல் ஓவர் த இன்டர்நெட். FTPனா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். அதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது ஒண்ணு தெரிஞ்சா போதும், நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். வேற எதுவும் தெரியலனாலும் பரவாயில்ல. டிக்கு 4 எங்க இருக்கு பாருங்க. டிக்கு 4 இங்க ஒரே ஒரு ஆப்ஷன் தான். மீதி எல்லாம் தூக்கிடலாம். FTPனா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். FTPனா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். ஓகே, இஸ் இட் ஓகே? ப்ளூடூத்துக்கும் ஹாட்ஸ்பாட்டுக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. வைஃபை, ஹாட்ஸ்பாட். ப்ளூடூத் இது நான் உங்களுக்கு சொல்றேன். லாஸ்டா சொல்றேன். இப்போதைக்கு இந்த ஃப்ளோ முடியட்டும், உங்களுக்கு நான் சொல்றேன். அங்க போனீங்கன்னா அப்புறம் நான் அதை பத்தி பேசுவேன். கவனிங்க. முதல்ல பிடிச்சேன்னா லாஸ்டா டவுட்லாம் கேளுங்க. போயிட்டுங்களா? இப்போ இதுக்கு ஆன்சர் என்னது? ஏக்கு 3. HTTP அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏக்கு 3னா TCP ஐபினா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் புரோட்டோகால். ஐபினா இன்டர்நெட் புரோட்டோகால். இதெல்லாம் சென்ட் பண்றதுக்கு தான் இந்த HTTP ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால்னு சொல்லல. TCP ஐபி பேக்கெட்டை வெப் சர்வர் சென்ட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்றோம். SSLனா செக்யூர் சாக்கெட் லேயர்னு சொல்லுவோம். செக்யூர் சாக்கெட் லேயர். SSLனா செக்யூர். செக்யூர்னாலுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்கிரிப்ஷன் சொல்லுவாங்க. என்கிரிப்ஷன் வந்தா செக்யூர். அப்ப பிக்கு வந்து 2. பிக்கு 2. SMTPனா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். அது இமெயில் சென்ட் பண்றதுக்கு. SMTP நம்ம இருந்தாலும் மெயில்னு வரணும். SMTP. டிபினா டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். எஸ்னா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். FTPனா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது ரெண்டுத்தையும் பாத்துங்க. இது அடிக்கடி கேட்பாங்க. SMTPயும் கேட்பாங்க, FTPயும் கேட்பாங்க. SMTனா சிம்பிள் மெயில் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். FTPனா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால். இது என்ன பண்ணும்? மெயில டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ நான் ஒரு மெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணா அதுக்கு SMTP புரோட்டோகால் வேணும். நான் வந்து இப்போ உங்களுக்கு டேட்டா இந்த ஃபைலை ஷேர் பண்றேன். இப்போ நான் நடத்திக்கிற ஃபைலை ஷேர் பண்ணணும்னா இதுக்கு FTP வேணும். ஒரு மெயில ஷேர் பண்ணா FTP வேணும். இந்த புரோட்டோகால் இருந்தால் தான் இந்த ஃபைலை ஏன் அந்த புரோட்டோகால் என்ன சொன்னா ஃபைலை எப்படி அட்டாச் பண்ணணும், அந்த ஃபைலை எப்படி கம்ப்ரஸ் பண்ணணும், அந்த ஃபைலை எப்படி வந்து சென்ட் பண்ணணும் அப்படிலாம் அது அந்த புரோட்டோகால் பார்த்துக்கும். ரைட்டுங்களா? ரைட். அடுத்து பாருங்க ப்ரௌசர் அப்படின்னு சொல்றோம். ப்ரௌசர் என்ன பண்ணும்? அதுதான் வெப் பேஜ் யூஸ் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் தட் அலோஸ் வியூ வெப் பேஜ். நீங்க ஒரு வெப்சைட்டை பார்க்கணும்னா ப்ரௌசர் வழியா தான் போய் பார்க்க முடியும். நீங்க போயிட்டு ஒரு குரோம் சர்வர், ஈவன் கூகுள் குரோம் சர்வர் போய் அந்த குரோம்குள்ள போனாதான், இல்ல நீங்க ஒரு ஃபயர் பாக்ஸ்ல போனாதான் எந்த ஒரு வெப்சைட்டையும் நீங்க அக்சஸ் பண்ண முடியும். ஒரு ஃபேஸ்புக்கையோ இல்ல நீங்க வந்து உங்க காலேஜ் வெப்சைட்டையோ எதை வேணா அக்சஸ் பண்ணலாம். அப்போ வந்து அது ஒரு சாஃப்ட்வேர். ப்ரௌசர் வந்து ஒரு சாஃப்ட்வேர். அதுதான் வெப் பேஜ் யூஸ் பண்றது. வெப் பேஜை பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. HTTP அப்படின்னாலுமே நான் சொன்னேன் புரோட்டோகால் தட் யூஸ் டு சென்ட் த வெப் பேஜ். ஓகேங்களா? அதுதான் புரோட்டோகால். HTTPஸ்னா புரோட்டோகால். URLனா என்ன? யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்க இதுல ஏதாவது 1, 2 தெரிஞ்சா போடும். ப்ரௌசர்னா சாஃப்ட்வேர். ஏக்கு வந்து 3. ஏக்கு 3 2 தான். மீதி 2 அடிச்சிருங்க. அடுத்து அடுத்து என்னது? HTTPனா புரோட்டோகால். புரோட்டோகால்னா என்ன சொன்னேன்?
அது வந்து பிக்கு வந்து 1, பிக்கு வந்து 1 அப்படின்னா இதையும் அடிச்சிருங்க. அவ்வளோதான் ஆன்சர். அப்போ சிக்கு என்ன 4? டெக்ஸ்ட் பேஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வெப் அட்ரஸ். யூஆர்எல் அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். இந்த யூஆர்எல் வந்து எப்படின்னா, இது எதுக்காக யூஸ் ஆகுது? இந்த யூஆர்எல் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நல்லா கவனிச்சிங்க. இப்போ நான் வந்து www.google.com நான் சொல்றேன், இல்லை www.facebook.com சொல்றேன். இந்த ஃபேஸ்புக், கூகுள் இதெல்லாம் வந்து இந்த பேர் இருக்கு இல்லையா? இந்த பேர் வந்து நம்மளுடைய கன்வீனியன்ஸ்க்காக தான் வச்சிருக்கோம். இப்போ நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை நீங்க ஞாபகம் வச்சீங்க, என் நேமை ஞாபகம் வச்சீங்கன்னா, எது உங்களுக்கு ஈஸி? என் நேமை ஞாபகம் வச்சுக்க தான் ஈஸி. பாண்டியன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 9790085836 அது வந்து மனப்பாடம் பண்ணது ரொம்ப நேரம் ஆகும். அது ஃபர்ஸ்ட் இந்த யூஆர்எல் வராத முன்னாடி, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர்னு சொல்றோம் இல்லையா? இந்த யூஆர்எல் வராத முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒரு நேம் எழுதி வச்சுப்பாங்க. google.com 192.5.7.16 இந்த மாதிரி எழுதி வச்சுப்பாங்க. எப்படி நம்ம இந்த செல்போன் வராதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? செல்போன் வராதுக்கு முன்னாடி லேண்ட்லைன்ல என்ன பண்ணியிருப்போம்? ஒரு டைரி ஒன்று வச்சிருப்போம். நம்பர் இருக்குன்னு ஒரு டைரி. அந்த நம்பர்ல ஒவ்வொருத்தங்க பேருக்கு நேரா அவங்க நம்பர் எழுதி வச்சுட்டு, எப்பனா கால் பண்ணணும்னா அந்த டைரியை பார்த்து கால் பண்ணுவோம். அதே மாதிரி தான் யூஆர்எல் வராதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம்னா, google.com, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இது எல்லாத்துக்கும் ஒரு நம்பர் எழுதி வச்சிருப்போம். அந்த நம்பரை தான் டைப் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்பரை ஞாபகம் வச்சுட்டு கஷ்டம்ன்றதுனால தான் யூஆர்எல் கண்டுபிடிச்சாங்க. அந்த யூஆர்எல் என்ன பண்ணா, நீங்க பேரை கொடுங்க, கூகுள்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து கன்வெர்ட் பண்ணிக்க இந்த நம்பருக்கு. ஏன்னா கூகுளுக்கு என்ன நம்பர்? எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு யூனிக் ஃபோன் நம்பர் இருக்கிற மாதிரி எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரு இந்த சர்வர் நேமுக்கும் ஒரு நம்பர் இருக்கும். அந்த நம்பருக்கு இது கன்வெர்ட் பண்ணிடும். யூஆர்எல் என்ன பண்ணும்? டெக்ஸ்டா மாத்திரும். டெக்ஸ்ட்டை வந்து கன்வெர்ட் பண்ணும். இந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்பரா கன்வெர்ட் பண்ணும். டெக்ஸ்ட் பேஸ்ட் வெர்ஷன் ஆஃப் வெப் அட்ரஸ். டெக்ஸ்ட் பேஸ்ட் வெர்ஷனா அதான் யூஆர்எல் நம்ம சொல்லுவோம். ரைட். அடுத்தது பாருங்க, குக்கி. இது ரொம்ப முக்கியம். இந்த குக்கி என்ன பண்ணா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நம்ம டேட்டாலாம் சில வெப்சைட்டை நீங்க அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அந்த குக்கீஸ்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். வேகமா எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி உங்களுடைய டேட்டா கொடுக்குறீங்க. நீங்க ஏதோ ஒரு வெப்சைட்ல போய் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அதுல நீங்க பீன் ஆயிடுச்சா பாண்டின்னு வந்துடும். உங்களோட அட்ரஸ் வந்து சும்மா நம்பர் 3 போட்டா ஃபுல் அட்ரஸ் வந்துடும். அதெல்லாம் குக்கீஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ப்ரௌசிங். ரைட்டுங்களா? இதான் ஆன்சர். அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். இன்டர்நெட் இஸ் காமன்லி யூஸ்டு ஃபார் த சர்வீஸ் ஆஃப் வேர்ல்டு வைட் வெப். கரெக்டான இன்டர்நெட் வந்து வேர்ல்டு வைட் வெப்ல இன்டர்நெட் அதுதான் வேர்ல்டு வைட் வெப்னு சொல்லுவோம். www. ரைட்டுங்களா? HTTP இஸ் த ப்ரோட்டோகால் வெப் சர்வர் யூஸ்டு டு கம்யூனிகேட் வித் ஈச் அதர் ஓவர் த இன்டர்நெட். அதுவும் கரெக்ட் தானே? இது ஒரு ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகாலுமே அது கரெக்ட் தான். வெப் சர்வர்ல யூஸ் பண்ற ஒரு ப்ரோட்டோகால். போத் ஸ்டேட்மெண்ட் சார். இப்போ பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல கேட்க வேண்டிய கொஸ்டினை December 2023 கேட்டிருக்கான். அதே நீங்க புரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப எளிமையா தான். சிம்ப்ளெக்ஸ், டியூப்ளெக்ஸ், ஆஃப் டியூப்ளெக்ஸ் இதெல்லாம் எங்களுக்கு தான் கேட்கணும். பேப்பர் 2க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கேட்க வேண்டியதை இப்பெல்லாம் பேப்பர் 1 கேட்கறான். அதனால எளிமையானது தான். அதனால தான் கேட்டிருக்காங்க. சிம்ப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னா நீங்க டிவி ரிமோட் ஞாபகம் வச்சுங்க. டிவி ரிமோட், ஏசி ரிமோட் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எப்படி சார் டிவி ரிமோட், ஏசி ரிமோட்னா, இப்போ என்னோட ஏசி ரிமோட்டை வச்சு ஏசி ஆன் பண்ண முடியும். அதே ஏசி வச்சு ரிமோட் ஆன் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. டிவி ரிமோட்டை வச்சு டிவி ஆன் பண்ணலாம். டிவி வச்சு ரிமோட் ஆன் பண்ணலாமா? முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு டைரக்ஷன் தான். நீங்க ரிமோட்டை வச்சு ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆனா ரிமோட்ல இருந்து இங்க ஏதோ பண்ண முடியுமோ பண்ண முடியாது. கீபோர்டை வச்சு இன்புட் கொடுக்கலாம். ஆனா அதுல அவுட்புட்டை பார்க்கலாம்னா பண்ண முடியும். அப்ப சிம்ப்ளெக்ஸ்னா ஒரே ஒரு டைரக்ஷன் தான். ஒரே ஒரு டைரக்ஷன்னா ஒரே ஒரு வேலை தான் ஒர்க் ஆகும். ஒரே டைம்ல தான் ஒரே ஒரு பக்கம் தான் அனுப்ப முடியும். ஓகே. ஒன்லி சென்ட் மட்டும் தான் பண்ண முடியும். டேட்டாவை சென்ட் தான் பண்ண முடியும். ரிசீவ் அங்கேருந்து ரிசீவ் வராது. இல்ல நீங்க இப்படி மாத்தி பாருங்க. ரேடியோ, எஃப்எம் ரேடியோ இருக்கு. எஃப்எம் ரேடியோல டெலிகாஸ்ட் பண்றாங்க, பிராட்காஸ்ட் பண்றாங்க. அதை நீங்க கேட்க தான் முடியும். நீங்க பேசுறதுனால அப்படியே எஃப்எம்ல அப்படியே டேரக்டா எஃப்எம்லயே பேசினா இங்கிருந்து பேசினா எஃப்எம் கேட்குமா? கேட்காது. ஸோ அப்போ வந்து அது சிம்ப்ளெக்ஸ். டியூப்ளெக்ஸ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பேசலாம், அதே மாதிரி சென்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஆனா ரெண்டும் ஒரே டைம்ல பண்ண முடியாது. அதுதான் வாக்கி டாக்கி சொல்லுவாங்க. வாக்கி டாக்கி பாத்தீங்கன்னா, வாக்கி டாக்கி என்ன பண்ணுவாங்க? நான் பேசலாம், நீங்க கேட்கணும். நீங்க பேசும்போது நான் கேட்கலாம். ஆனா 2 பேரும் பேசினா கொரன்னு சவுண்ட் வரும். அப்போ டியூப்ளெக்ஸ்னா என்னன்னா, சென்டும் பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம். ஆனா ஏதாவது ஒண்ணுத்த ஒரு டைம்ல தான் பண்ணணும். 2த்தையும் பண்ண முடியாது. அதான் வாக்கி டாக்கின்னு சொல்லுவாங்க. டியூப்ளெக்ஸ்னா we can send, receive but not at the same time. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து வாக்கி டாக்கி. இது வந்து ஆஃப் டியூப்ளெக்ஸ் வாக்கி டாக்கி. டியூப்ளெக்ஸ்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ்னு அர்த்தம். டியூப்ளெக்ஸ்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ். டியூப்ளெக்ஸ்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஆஃப் டியூப்ளெக்ஸ்னா வாக்கி டாக்கி. ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா என்ன அப்படின்னா, நீங்க மொபைல்ல பேசுற மாதிரி. மொபைல்ல நீங்க பேசுறீங்க இல்லையா? மொபைல்ல நான் பேசுறேன், நீங்க கேட்கறீங்க, நீங்களும் பேசலாம். நான் பேசும்போது நீங்களும் பேசலாம். 4, 5 பேர் சேர்ந்து கூட பேசலாம். அப்ப போத் அந்த அட் எ டைம்ல 2 பேருமே செய்யலாம். நானும் பேசலாம், நீங்களும் பேசலாம்.
அப்போ அது வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ். அவ்வளோதான். அப்போ பாருங்க, இந்த டேட்டா கேன் பி சென்ட் அண்ட் ரிசீவ்ட் பட் நாட் அட் த சேம் டைம். டேட்டா கேன் சென்ட் ஒன்லி டேட்டா கேன் பி சென்ட் அண்ட் ரிசீவ் அட் த சேம் டைம். ஒரே டைம்ல பேசலாம், கேட்கலாம் அப்படின்னா அது வந்து டியூப்ளெக்ஸ். ஃபுல் டியூப்ளெக்ஸ் தான் டியூப்ளெக்ஸ்னு சொல்லுவோம். அப்போ பிக்கு வந்து 1, பிக்கு வந்து 1, கன்ஃபார்மா பிக்கு 1. ரைட். அடுத்தது ஆஃப் டியூப்ளெக்ஸ்னா என்னன்னா, டேட்டா கேன் பி சென்ட் அண்ட் ரிசீவ் பட் நாட் அட் த சேம் டைம். ரயில்வே ட்ராக் கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ரயில்வே ட்ராக்ல ட்ரெயின் ட்ராக் இருக்குல்ல, ட்ரெயின் ட்ராக்ல ட்ரெயின் ஒரு டைரக்ஷன்ல போகலாம், அந்த டைரக்ஷன் இந்த சைடுக்கு வரலாம். ஆனா ரெண்டும் ஒரே டைம்ல போக முடியாது. ரைட்டுங்களா? அப்போ டேட்டா கேன் பி சென்ட் அண்ட் ரிசீவ் பட் நாட் அட் த சேம் டைம். அது வந்து ஆஃப் டியூப்ளெக்ஸ். அப்போ சிக்கு வந்து 3, சிக்கு வந்து 3. ரைட்டுங்களா? சிக்கு வந்து 3. அப்போ சிக்கு வந்து 3னா இதுதான். பிக்கு 1, சிக்கு 3. சிம்ப்ளெக்ஸ்னா டேட்டா கேன் ஒன்லி பி சென்ட் ஆர் ரிசீவ். சென்ட் பண்ணலாம் இல்லை ரிசீவ் பண்ணலாம், வேற எதுவும் பண்ண முடியாது. அப்போ இது வந்து ஏற்கனவே. ரைட்டுங்களா? புரியுதுங்களா? இஸ் இட் ஓகே? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சிம்ப்ளெக்ஸ், டியூப்ளெக்ஸ், ஆஃப் டியூப்ளெக்ஸ். தேங்க்யூ. குட். நைஸ் எக்ஸ்பிளனேஷன். இது வந்து குஜராத் செட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ரொம்ப எளிமையான கொஸ்டின். ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த வெப்சைட் இஸ் கால்ட். இதுல ஆன்சர் வர போட்டுச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் த வெப்சைட் இஸ் கால்ட். ஜினா குஜராத், எம்னா மகாராஷ்டிரா, கேனா கர்நாடகா. எல்லாமே இப்போ ரீசெண்டாக கேட்டது. ஃபர்ஸ்ட் பேஜ் ஆஃப் வெப்சைட் என்ன சொல்றோம்? ஹோம் பேஜ்னு சொல்லுவோம். மெயின் பேஜ்னு சொல்லக்கூடாது. ஹோம் பேஜ்னு சொல்லணும். மெயின் பேஜும் கிடையாது, ஃப்ரண்ட் பேஜும் கிடையாது, ஓப்பன் பேஜும் கிடையாது. ஹோம் பேஜ். ஃபர்ஸ்ட் பேஜ் எப்பவுமே ஹோம் பேஜ். ஏன்னா நீங்க அப்படிதானே அதில் போனேன் ஹோம் போங்கன்னு காமிக்கல, அது ஹோம் பேஜ். இதுவும் கே செட் தான், கர்நாடகா செட் இது. டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க் தட் ஸ்பேன்ஸ் அ வைட் ஜியோகிராபிக்கல் ஏரியா சச் as ஸ்டேட் ஆர் கண்ட்ரி. ஸ்டேட் ஆர் கண்ட்ரி அப்படின்னு வந்தாலுமே, கண்ட்ரி ஸ்டேட் அப்படின்னு வந்தாலுமே அது வந்து வைட் ஏரியா நெட்வொர்க். ஒரு ஆர்கனைசேஷன், லோக்கல் ஆர்கனைசேஷன், பில்டிங், லோக்கல் ஆர்கனைசேஷன், ஒரு பில்டிங்கு, ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூலு, இந்த மாதிரிலாம் வந்தா அது வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஒரு காலேஜ், ஒரு வீடு, ஒரு பில்டிங்கு, ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி, ஒரே ஒரு கம்பெனி அப்படின்னா அது லோக்கல் ஏரியா. அதே வந்து பார்த்தீங்கன்னா வைட் ஏரியா, குளோபல் ஏரியான்னு ஒன்றும் கிடையாது, ஆல் ஏரியான்னு ஒன்றும் கிடையாது. மெட்ரோபாலியன் ஏரியான்னு ஒன்று இருக்கு, மெட்ரோபாலியன் ஏரியா நெட்வொர்க். அது வந்து ஒரு சிட்டி, ஒரு சின்ன ஒரு சிட்டி சொல்லலாம், ஸ்டேட் சொல்லக்கூடாது, சிட்டி மட்டும் தான் சொல்லலாம். மெட்ரோபாலிட்டன் சிட்டி. ஸ்டேட் கண்ட்ரினா வைட் ஏரியா நெட்வொர்க். ரைட்டுங்களா? இதை பாருங்க, இதுவும் கேஸ் செட் தான். காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் விச் லிங்க் டு பார்ட்ஸ் அட் த சேம் லேண்ட், டூ கம்பேட்டபிள் லேண்ட்ஸ் டைரக்டிங் த மெசேஜ் ஆர் கரெக்ட் த நோட். அதான் என்ன சொல்றாங்கன்னா, லிங்க் பண்றது, ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் லிங்க் பண்றோம், டூ பார்ட்ஸ் சேம் லேண்ட்ல லிங்க் பண்றோம் அப்படின்னா, லிங்கிங்னாலுமே நம்மளுக்கு 3 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து ரவுட்டர் சொல்லுவோம், சுவிட்ச் சொல்லுவோம், பிரிட்ஜ் சொல்லுவோம். இது 3 ஞாபகம் வச்சுங்க. இது 3 நெட்வொர்க்கிங் டிவைஸ். ரவுட்டர், சுவிட்ச், பிரிட்ஜ். இப்போ இதுல என்ன இருக்கு பாருங்க, எம்பெடட் சிஸ்டம் கிடையாது, ஹைபிரிட் கம்ப்யூட்டர் கிடையாது, மைக்ரோ ப்ராசஸர் கிடையாது, ரவுட்டர் மட்டும்தான். 2 லேண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுது, அந்த மாதிரிலாம் பண்ணா ரவுட்டர், சுவிட்ச், பிரிட்ஜ் இந்த 3த்துல வரும். இதுல ஏதாவது ஒன்று வந்தாலும் ஆன்சர்ல போட்டுருங்க. இப்போ ரவுட்டர்ன்றது வந்து ரவுட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரவுட்டிங் பண்ணுவோம், கனெக்ட் பண்ணிக்குவோம். சுவிட்ச்ன்றது இன்டெலிஜென்ட் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. பிரிட்ஜ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நாட் இன்டெலிஜென்ட் டிவைஸ், பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ரோட்டோகாலை மட்டும் கனெக்ட் பண்ணும். இது வந்து டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகாலையும் கனெக்ட் பண்ணும். ரைட்டுங்களா? ரவுட்டர் வந்து கனெக்டும் பண்ணும், ரவுட்டிங்கும் பண்ணும். ரைட். இது வரைக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம வந்து தேர்ட் பார்ட்டு முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட்டு, நெட்வொர்க், இன்டர்நெட் அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வரோம் லைட், உங்களுக்கு வந்து அப்ரிவேஷன்ஸ் பார்ட் வந்துருக்கு. ரைட்டுங்களா? அப்ரிவேஷன் பார்ட்ல நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. அப்ரிவேஷன் உங்களுக்கு சிலதெல்லாம் வந்து கர்நாடகா, மகாராஷ்டிரலாம் வேற கேட்டுருக்கான். நான் கொடுத்த ஸ்டாண்டர்டாக ஒரு 50 அப்ரிவேஷன் உங்களுக்கு போன இதில் கொடுத்துருந்தேன். அதை தாண்டியும் வந்து அவங்க கேட்குறாங்க. பட் இருந்தாலும் நீங்கள் அப்படியே பார்த்துங்க, ஒரு கோத்து மட்டும் பண்ணீங்க. ஏன்னா அதை அப்படியே ரிப்பீட்டடாக கேட்கலாம். எங்க பாருங்க, இது பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங், இது வந்து என்டிஏ நெட் ஜோன் 24ல அசிங்க்ரோனஸ் எக்ஸ்பாண்டட் ஃபார்ம். இது டிசம்பரா ஜூன்னு தெரியல, இப்போ ரீசெண்டாக கேட்டது. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இன்கரெக்ட் மேட்ச் கேட்குறான். இப்போலாம் இப்படி கேட்குறான், 4 கேட்குறான். இப்போ கேட்டது தான் இது, 4 கேட்குறான். இப்போலாம் பார்த்தீங்கன்னா 1 கேட்கல, 4 கேட்குறான். டிரேம்னா டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, இது கரெக்ட், நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. எம்ஐசினா மேக்னெட்டிக் இன் கேரக்டர் ரீடர், இதுவும் கரெக்ட். விஎல்எஸ்னா வெரி லாஜிக்கல் இன்டகிரேஷன், இதுவும் கொடுத்துருக்கேன். சிமாஸ்னா காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர், காம்ப்ளிமெண்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் சிமாஸ். அப்போ இதுதான் தப்பா கொடுத்துருக்காங்க, மீதெல்லாம் கரெக்ட். அப்போ இன்கரெக்ட் பேர் யாரு? இவர் தான், சிமாஸ் ராங். இப்பதான் கேட்டிருக்கேன் இந்த கொஸ்டின். ரைட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல கவனிக்க 5 கொஸ்டின் இந்த வாட்டி கேட்டதுல. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் சிஸ்டம், 2வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மெமரியில இருந்து வந்துச்சு, 3வது இன்டர்நெட் நெட்வொர்க் இதுல இருந்து வந்துச்சு, 4வது இந்த மாதிரி அப்ரிவேஷன் வந்தது, 5வது ஜென்ரல் நாலேஜ். இப்ப கேட்டது ரீசெண்டா வந்த எல்லா பார்ட்டும் அப்படிதான் இருக்கு. டிசம்பர் 23 இருந்தாலும் மகாராஷ்டிரா, கர்நாடகா மேக்ஸிமம் எல்லாமே அந்த பார்ட்ல தான் இருக்கு. அதனால நீங்க
கொஞ்சம் நல்லா படிச்சிங்க. இப்போ அதில் கேட்ட எல்லா ரிப்பீட்டட் கொஸ்டின் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ரைட். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் அக்செப்ட் இன்கரெக்ட் மேட்ச். இது December 23 கேட்டிருக்காங்க. இதுல இன்கரெக்ட் மேட்ச். ஜிஎஸ்எம் ஜிபிஎஸ் முதல்ல பாருங்க, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது கரெக்ட். ஜிபிஎஸ்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் கரெக்ட். சிம் கார்டு இருக்கு இல்லையா, அது சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடல் அப்படின்னு சொல்லுவோம். ஐடென்டிஃபிகேஷன் ஐடென்டிட்டி மாடல் கரெக்ட் தான். வேர்ல்டு வைடு இன்டர்ஆபரபிலிட்டி ஆஃப் மைக்ரோவேவ் ஆக்சஸ், அதாவது விம்மேக்ஸ் என்ன சொல்லணும், வேர்ல்டு வைடுன்னு சொல்லுவோம். டபிள்யூனா வேர்ல்டு வைடு இன்டர்ஆபரபிலிட்டி. அப்புறம் வந்து மைக்ரோவேவ் ஆக்சஸ், அதான் மேக்ஸ்ன்னு சொல்றோம். மைக்ரோவேவ் ஆக்சஸ் இதுவும் கரெக்ட். ஜிஎஸ்எம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஜிஎஸ்எம் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் கரெக்ட். சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடல் கரெக்ட். வேர்ல்டு வைடு இன்டர்ஆபரபிலிட்டி ஆஃப் மைக்ரோவேவ் கரெக்ட். ஜிஎஸ்எம்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். மொபைலுக்கு யூஸ் பண்றதா ஜிஎஸ்எம், அது எக்ஸ்பான்ஷன் சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? ஜிஎஸ்எம் எக்ஸ்பான்ஷன். வெரி குட். குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன். மொபைல் கம்யூனிகேஷன் ஜிஎஸ்எம்ன்றது குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன்ஸ். கொஞ்சம் டைரக்ட் மெசேஜ் போடுங்க. அப்போ ஜிஎஸ்எம்ன்றது குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன், நாட் ஃபார் மேனேஜ்மெண்ட். அப்போ இது மட்டும் தப்பு. ஓகே, இன்கரெக்ட். இப்பெல்லாம் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறான். அப்ரிவேஷன்ஸ் கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். இது மகாராஷ்டிரா 2024 இப்போ நடந்ததுல கேட்டது. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் HTML ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருந்தான். HTML என்ன, நீங்கள் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவீங்க. டைரக்ட் மெசேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இதை நான் கொடுத்துருக்கேன், நோட்ஸில் கொடுத்துருக்கேன். நான் நோட்ஸில் கொடுத்து வந்து 1-2 தான் மாறி இருக்கு. அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க வேண்டும். இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கேட்டிருக்கான். இது எம்செட்டு 2023. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ERNet. ERனா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், அவ்வளோதான். ERனா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நெட்ஒர்க். நெட்ஒர்க் கரெக்டு. எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் நெட்ஒர்க், அவ்வளோதான். ஏன்னா என்டர்டைன்மெண்ட்லாம் வராது, ரெஃப்ரெஷ்மெண்ட் வராது, ரெஃபரன்ஸ் வராது. அது இல்லைன்னு கேன்சல் பண்ணாலுமே எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நெட்ஒர்க்னு சொல்லுவோம். ARPANET இது ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ARPANETனா அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்ஒர்க். ARPANETனா அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்ஒர்க். ARPANET அப்படின்னா அட்வான்ஸ் ப்ராஜெக்ட் ஏஜென்சி நெட்ஒர்க். இதுதான் உங்களுக்கு ARPANET. அதையும் ஒரு வாட்டி பார்த்துங்க. அதே மாதிரி ERNetனா எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நெட்ஒர்க். ரைட். ASCII அப்படின்றது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ். ASCII அப்படின்னா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டெலிஜென்ஸ். இங்க வந்து ASICன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுல போய் அமெரிக்கன்லாம் போய் தேடி கூடாது. இது வந்து இது மாறி இருக்குது. இது A, இது B, இது C, இது D. ஆக்சுவலி நான் காப்பி பண்ணி போகணும், மாறி இருக்கேன். இது கேசெட்ல கேட்டேன். ASCII வேற, ASIC வேற. அமெரிக்கன் ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்லாம் கிடையாது. அமெரிக்கனே வராது. அப்ளிகேஷன் ஸ்பெசிபிக் இன்டகிரேட்டட் சர்க்யூட்டா, அப்ளிகேஷன் ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடா. அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் இன்புட் கோட்லாம் கிடையாது. அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. யோசிச்சு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. நிறைய பேர் தப்பு தப்பா போறீங்க. இதெல்லாம் ஈஸி தான். நீங்க யோசிக்கலே ஒன்றும் பெருசாலாம் நீங்க யோசிக்கவே தேவையில்ல. AICனா என்ன வரும்? கரெக்டான ஆன்சர் போடணும். ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரி கேட்கும் போது நீங்க அப்ளிகேஷன் ஸ்பெசிபிக் இன்டகிரேட்டட் சர்க்யூட், அதான் ரைட்டு. இன்ஸ்ட்ரக்ஷன் கோடும் கிடையாது. IC இன்டகிரேட்டட் சர்க்யூட், அப்ளிகேஷன் ஸ்பெசிபிக் இன்டகிரேட்டட் சர்க்யூட். வெரி குட். அப்ளிகேஷன் ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கோட்லாம் கிடையாது. இன்டகிரேட்டட் சர்க்யூட். ஐசினா இன்டகிரேட்டட் சர்க்யூட். ஐசி இன்டகிரேட்டட் சர்க்யூட். அப்ளிகேஷன் ஸ்பெசிபிக் இன்டகிரேட். சில அப்ளிகேஷனுக்காக அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐசியை அதான் அப்ளிகேஷன் ஸ்பெசிபிக் இன்டகிரேட்டட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லுவாங்க. MIBS நீங்க இதெல்லாம் சார், இதெல்லாம் என்ன சார், இதெல்லாம் படிச்சாதான் தெரியுமா? அப்படி சும்மா இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. ஏன்னா இதெல்லாம் மற்ற ஸ்டேட்ல கேட்டது, நம்மளுக்கு அப்படியே கேட்கலாம். அதனாலதான் நான் இது உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து போட்டுருக்கேன். இது ஈஸியா மார்க் வாங்கக்கூடியது. மில்லியன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட் இருக்கா பாருங்க. மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட். KIBS 1000 இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட். KIBS ஒன்று இருக்கு, 1000 இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட். மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட், 1000 இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட், அவ்வளவுதான். KIBS, MIBS. மெகா இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது, மில்லியன் இன்டர்சேஞ்ச் கிடையாது, மெகா பைட் கிடையாது. மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட்.
ஒரு செகண்ட்ல எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் பண்ணுறதா மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட். யூஆர்எல் இது ரொம்ப ஈஸி. டிஎன் செட்டில் நான் சொன்னல, டிஎன் செட்டில் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் கேட்பாங்க. அது நான் டிஎன் செட் எல்லா கொஸ்டின் ரிப்பீட்டேஷனாக இருந்தது, அதனால நான் அதை எடுக்கல. டிஎன் செட்டு 2016 நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ண எல்லா கொஸ்டினும் அப்படியே ஒரு ரிப்பீட்டேஷன். ஏன் ரிப்பீட்டேஷன் எடுக்கணும்ட்டு உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்காக இது எடுத்துருந்தேன். யூஆர்எல் நான் இப்போ தான் நடத்தேன். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். யூனிவர்சல் ரெஸ்பான்ஸ்லாம் யூனிவர்சல் ரிசோர்ஸ்லாம் இல்லை, யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். நான் நிறைய வாட்டி சொல்லேன். யூஆர்எல் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். யூஆர்எல் ஸ்டாண்ட் ஃபார். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆனால் இதை நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் ரொம்ப முக்கியமானது, ரைட்? இதை நிறைய வாட்டி கேட்டிருப்பாங்க டிஎன் செட்லேயே. அதுதான் நம்ம பார்த்துட்டோமே, இதே திரும்ப வந்திருக்கு. ஓஎஸ்ஐ. ஓஎஸ்ஐ ஓஎஸ்ஐ இது நான் கொடுத்துருப்பேன். ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் இது ஜி செட், குஜராத் செட்ல கேட்டிருக்காங்க. ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன், ஓஎஸ்ஐ ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்ஸ். ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் இவ்வளோதாங்க. ஒவ்வொன்றுல ஒரு 10 கொஸ்டின் எடுத்து 4 டாபிக் 40 கொஸ்டின். இப்போ ஜென்ரல் கொஸ்டின் அவ்வளோதான். ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே கலந்து கேட்டுருக்குது. ஜென்ரல் நாலேஜும் கலந்து வரும், ரைட்டுங்களா? இப்போ பாருங்க ஜென்ரல் கொஸ்டின் என்ன வருதுன்னு பாருங்க நீங்களே. இது வந்து ரொம்ப ஈஸியாக தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா யூனிக்ஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ்ன்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ் எக்ஸ்பின்றது ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், வினெக்ஸ்னு ஒன்று கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ அப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்டுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் நீங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது பாருங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கே செட்ல கேட்டிருக்காங்க. கர்நாடக செட்ல விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் த கரெக்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர் டு லான்ச் த இன்டர்நெட் பேஸ்ட் ஃபெசிலிட்டி. இதை நீங்க ரொம்ப எளிமையா பண்ணிடலாம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் இப்பதான் ரீசெண்டா வந்து, அது எல்லாருக்கும் தெரியும். விக்கிபீடியா கிடையாது, இது விட்டுருங்க. அதாவது ரொம்ப ரொம்ப ஆதி காலத்துல இருந்து இருக்குது இது விக்கிபீடியா தான். அதுக்கப்புறம் தான் மெயில், அதுக்கப்புறம் தான் யூடியூப், அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராம். ஓகே, இந்த ஆர்டர் மட்டும் நான் வச்சுக்கேன். இதை வந்து ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க, 2 வாட்டி கேட்டிருக்காங்க. விக்கிபீடியா இந்த ரீசெண்டா இருக்க ஃபேஸ்புக் அதெல்லாம் நீங்க வந்து கோத்ரூ பண்ணி, இதெல்லாம் ரீசெண்டான கொஸ்டின்ஸ். விக்கிபீடியா, ஜிமெயில், யூடியூப். அதுக்கு முன்னாடி ஜிமெயில், அதுக்கு முன்னாடி தான் விக்கிபீடியா. இந்த ஆர்டர்ல இந்த யூடியூப் வந்து விக்கிபீடியாக்கு அப்புறம் வந்ததா கிடையாது. ஜிமெயில், விக்கிபீடியா, யூடியூபா அப்படின்னாலும் இதுவும் கிடையாது, ரைட்டுங்களா? இந்த ஆர்டர் நான் வச்சுக்கணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பேசிக்கலி இன்ஸ்டன்ட் மெசேஞ்சர். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப் இதுல யார் இன்ஸ்டன்ட் மெசேஜர்? உடனே மெசேஜ் பண்ணக்கூடியது இன்ஸ்டன்ட் மெசேஜர். கண்டிப்பா வாட்ஸ்அப் தான். மற்றதெல்லாம் லாகின் பண்ணி போய் பண்ணணும். ஒன்னு இன்ஸ்டன்ட் மெசேஜ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா. இதெல்லாம் சோஷியல் மீடியா. இது வந்து இன்ஸ்டன்ட் மெசேஜ் வாட்ஸ்அப். இது ரீசன்ட் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் டைப் ஆஃப் ரீஜனல் லாங்குவேஜ் ஆன் ஸ்மார்ட் போன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுவும் வந்து 2024 கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ஒரே செட்ல கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மோஸ்ட் ஹெல்ப்ஃபுல் டைப் இந்த ரீஜனல் லாங்குவேஜ் ஆன் ஸ்மார்ட் போன். ஒரு ஸ்மார்ட் போன்ல ரீஜனல் லாங்குவேஜுக்கு இது யூஸ் பண்றாங்க அப்படின்னா யூனிகோட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க. யூனிகோட் நல்லா கவனிச்சுங்க. ஆஸ்கி எப்படியோ அது மாதிரி தான் யூனிகோடும். ஆஸ்கினா அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் எடிஷன். யூனிகோட்னா யூனிவர்சல் கோட்னு அர்த்தம். யூனிகோட்னு அர்த்தம் யூனிவர்சல் கோட் அப்படின்னா என்ன? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த யூனிகோட்ல தான் தமிழ், இங்கிலீஷு, மராத்தி, பெங்காலி இந்த மாதிரி ரீஜனல் லாங்குவேஜுக்கான கன்வர்ஷன் இங்க இருக்கு. ஆஸ்கியில் என்ன பண்ணோம்? ஏனா 65ன்னு சொல்லுவோம், பினா 66ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஏ டு இசட் வந்து ஒரு நம்பர் இருக்கும். அதே மாதிரி யூனிகோட்ல இருந்து ஆக்காங்காச்சா, ஆ இ காங்காச்சா எல்லாத்துக்கும் நம்பர் இருக்கும். சைனா லாங்குவேஜ், ஜப்பான் லாங்குவேஜ் எல்லா லாங்குவேஜுக்கும், கர்நாடகா, தெலுங்கு, மராத்தி எல்லாத்துக்கும் யூனிகோட்ல ஒரு லெட்டருக்கும் ஒரு நம்பர்ஸ் இருக்கும். யூனிகோடு தான் எப்பவுமே இந்த கொஸ்டின் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா யூனிகோட் ஞாபகம் வச்சுங்க. யூனிவர்சல் கோட். பிசிக்கல் பாத் அலாங் த டேட்டா டிரான்ஸ்மிஷன் அக்கர்ஸ். டேட்டா டிரான்ஸ்மிஷனா ஒரு டேட்டாவை ஒரு இடத்துல இன்னொரு டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். அதுல பிசிக்கல் பாத்னா அதுக்கு பேர் சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. சேனல்னா மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. சேனல்னு சொல்லலாம், இல்ல மீடியான்னு சொல்லலாம். ஓகே, சேனல்னு சொல்லலாம், இல்ல மீடியா. ஏன்னா என்கோடர் டிகோடர்லாம் வராது, பேண்ட்வித் வராது. சேனல்னா மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் பாத்துன்னு சொல்லுவோம், பிசிக்கல் பாத். டேட்டா டிரான்ஸ்மிஷன் அப்போ அதாவது இதுக்கு என்ன மீனிங்னா, ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இந்த கம்ப்யூட்டர் இருக்கு, இந்த கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ணணும், டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படின்னா இது ரெண்டுத்துக்கும் ஒயர் கனெக்ஷனும் கண்டிப்பா இருக்கணும். வயர்லெஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. வயர்லெஸ்ன்றது வந்து உண்டு, ஆனா அது லாஸ்டா வயர்ல தான் போய் முடியும். அது இன்னும் டீப்பா போனீங்கன்னா வயர்லெஸ் இருக்கு, வயர்டு இருக்கும். உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு வயர்லெஸ்னா ஒரு ஆண்டனா வச்சு நம்ம பூஸ்டப் பண்ணி அனுப்புவோம். அது ஒரு கனெக்ஷன் தான், கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். அப்போ ஒரு சேனல் வழியா தான் போகும். அது
பிசிக்கலா இருந்தாலும் சரி, இல்ல பிசிக்கல் இல்லனாலும் சேனல் வழியா தான் போகும். அதுதான் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேர் தான் சேனல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? That is a process of searching bug in a software compiling. ஒரு சாஃப்ட்வேரை கம்பைல் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா, அது பேர் தான் அதை கம்பைல் பண்ணும்போது பக்ஸ்ன்னு சொல்றோம்ல, அது பேர் டீபக்கிங்னு சொல்லுவோம். டீபக்கிங். கம்பைலிங் அப்படின்னு கிடையாது. இது வந்து ஏ வரணும். அது எல்லாமே சாஃப்ட்வேர் இது பி, இது சி, இது டி. இதெல்லாம் நான் வந்து கன்வெர்ட் பண்ணி தூக்கி போடும்போது மாத்தி போடுறேன். கம்பைலிங், டெஸ்டிங், எக்ஸிக்யூட்டிங், டீபக்கிங். பக்ஸ்னாலுமே டீபக்கிங் இல்ல எரர்ஸ் அப்படின்ற ஒரு டேர்ம் வரும். எரர்ன்னு வரலாம், டீபக்கிங் சொல்லலாம். ஏன் சார் கம்பைலிங் சொல்லக்கூடாதா அப்படின்னா, கம்பைலிங்ன்றது வந்து எரர்ல வராது. கம்பைலிங்ன்றது வந்து ஒரு கன்வர்ஷன்ல தான் வரும். டீபக்கிங்னா தான் எரர்ன்னு சொல்லணும். டீபக்கிங்னா தான் எரர்ன்னு சொல்லணும். ஆக்சுவலி இது கம்பைலிங், டெஸ்டிங், எக்ஸிக்யூட்டிங், கம்பைலிங் வரும். டெஸ்டிங், எக்ஸிக்யூட்டிங், டீபக்கிங், கம்பைலிங் வரும்னு நினைக்கிறேன். இது அதாவது சாஃப்ட்வேர் கம்பைலிங்ன்றது வந்து இது ஏபிசில வராது. இதுல ஏதோ ஒரு ஆப்ஷனை விட்டுட்டா நான் போடும்போது போடுறேன். சரிங்களா? வாட் இஸ் பேண்ட்விட்த் கேட்குறீங்களா? பேண்ட்வித்ன்றது வந்து என்ன மேம்? நான் அதை சொல்றேன் உங்களுக்கு. இதுல ஏதாவது டவுட்னா கேளுங்க. என்கோடர், டிகோடர்னா என்ன முதல்ல அப்படின்னா, என்கோடிங்னா என்னன்னா, இப்ப நான் என்ன பண்றேன்? ஏன் இப்ப கேக்குதா பாருங்க. இஸ் இட் ஓகே நவ்? இப்போ ஓகேவா பாருங்க. ஒரு கால் வந்துச்சு. இப்போ ஓகே. எஸ். ஓகே கவனிங்க. என்ன சொல்றேன்னா, இது என்கோடர், டிகோடர் கேட்குறீங்களா? என்கோடர்னா என்ன? டிகோடர்னா என்னன்னா, இப்ப நான் வந்து ஒரு ஏன்றத நான் கீபோர்ட்ல டைப் பண்றேன். அது வந்து என்னவா மாறும்னா 65ஆ மாறும். இது ஒரு என்கோடிங். ஏன்றது ஒரு கேரக்டர். அது ஒரு நம்பரா மாறுதுல அது என்கோடிங். திரும்ப நான் 65 அந்த ஏ வந்து கம்ப்யூட்டர்ல போய் ஸ்டோர் ஆயிட்டு நமக்கு ஏதோ ஒரு லெட்டர்லாம் டைப் பண்றோம். டைப் பண்ண உடனே அந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற வரைக்கும் அது நம்பரா தான் இருக்கும். கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா அது ஏ கிடையாது. அது நம்பர் தான். இந்த 65 திரும்ப 07 மாறும். இந்த மாரி தான் இப்போ ஒரு நீங்க வந்து பாண்டியன் நீங்க டைப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, இதெல்லாம் 01 தான் ஸ்டோர் ஆயிருக்கும். திரும்ப நீங்க வந்து அத வந்து பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னா, இந்த 07 பிரிண்ட் ஆகாது. திரும்ப இந்த 07 வந்து 65ஆ மாறி 65 ஏவா மாறி, அப்பதான் நமக்கு ஏதோ பிரிண்ட் எடுக்கும்போது வரும். சரிங்களா? அப்ப அது பேரு என்கோடிங், டிகோடிங் சொல்லுவாங்க. அதாவது என்கோடிங்னா என்னன்னா, ஏவ 65ஆ மாத்துறது என்கோடிங். திரும்ப இந்த 65 ஏவா மாத்து டிகோடிங். இது முடிஞ்சிச்சு. என்கோடிங், டிகோடிங். இதெல்லாம் எங்க யூஸ் பண்றாங்கன்னா, நம்மளுக்கு இந்த டிரான்சாக்ஷன்ல பண்ணும்போது அந்த இடத்துல யூஸ் பண்றாங்க. அத விட்டுருங்க. அடுத்த சேனல் நம்ம பார்த்துட்டோம். பேண்ட்வித்னா என்னன்னா, இப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் இல்லையா? பேசிட்டு இருக்கும்போது என்னோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா, பேண்ட்வித் லோ ஆயிடுச்சு அப்படின்னா, இல்ல நான் லோ பேண்ட்வித் இல்ல அப்படி கூட சொல்ல வேணாம். இப்ப ஏர்டெல் 3G, 2Gன்னு பார்க்குறீங்களா? 2Gன்னா செகண்ட் ஜெனரேஷன். அதனோட பேண்ட்வித் கம்மியா இருக்கும். 3Gன்னா அதனோட பேண்ட்வித் அதிகமாகும். பேண்ட்வித் அப்படின்றது வந்து உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷனோட கெப்பாசிட்டின்னு வச்சுக்கோங்க. கெப்பாசிட்டி ஆஃப் த இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ். பேண்ட்வித் ரொம்ப ஹையா இருந்தா உங்க கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கும். பேண்ட்வித் லோவா இருந்தா உங்க கனெக்ஷன் வந்து லோவா இருக்கும். ரைட்டுங்களா? அவ்வளவுதான். பக்ஸ்னா டீபக்கிங். இது பாருங்க லேட்டஸ்ட் கொஸ்டின் குஜராத் 2020. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போதே ஓகே கேக்குதுங்களா? ஃபோன் வந்துட்டே இருக்கு ஏன்னு தெரியல. கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. இதுல வேற ஆன்சர் வேற போட்டு வச்சிருக்காங்க. யாருக்கும் தெரியல. ரைட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் வெப் பிரவுசர்ஸ்? மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ், ஒபேரா, சஃபாரி. இதெல்லாம் பார்த்தாலே தெரியும். வெப் பிரவுசர்னா கூகுள் குரோம் இருக்கும், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் இருக்கும், ரைட்டுங்களா? ஒபேரா இருக்கும், சஃபாரி இருக்கும். ஓகேங்களா? ஈவன் மைக்ரோசாஃப்ட் எட்ஜும் உண்டு. எல்லாமே உண்டு. ஆல் 1, 2, 3, 4, 5. இந்த 2023 குஜராத்ல கேட்ட கொஸ்டின். இதெல்லாம் லேட்டஸ்ட் கொஸ்டின்ஸ். இதுலயும் அதே மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் கொஸ்டின் தான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் யூஸ்ட் இன் வீடியோ கான்ஃபரன்சிங்? வீடியோ கான்ஃபரன்சிங் எது யூஸ் பண்ணும்? வெப்எக்ஸ் யூஸ் பண்ணும், ஜூம் யூஸ் பண்றோம், ஸ்கைப் யூஸ் பண்றோம், ரைட்ங்களா? டீம்ஸ் யூஸ் பண்றோம், கூகுள் மீட் யூஸ் பண்றோம். எல்லாமே யூஸ் பண்றோம். இது எல்லாமே உண்டு. ஆல் த அபோவ். இது பாருங்க. இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க. செலக்ட் ஆப்ஷன்ஸ் ஃப்ரம் லிஸ்ட். அடுத்தது டைப் டேட்டா இன்டு டேட்டாபேஸ். டைப் டேட்டா இன்டு டேட்டாபேஸ். ஆமா. ஓ
ஓகே, டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சிடலாம் அதோட. இது பாருங்க, இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, என்ன ஆன்சர் வருது பாருங்க. இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வருது பாருங்க. வெரி குட். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி பண்ணீங்க? டேட்டா இன்டு டேட்டா பேஸ்ன்னு கொடுக்குறாங்க. கேண்டிடேட் எம்சிக்யூ ஆன்சர்னாலுமே ஓஎம்ஆர். எம்சிக்யூனா ஓஎம்ஆர் தானே? ஓஎம்ஆர் தானே? சிக்கு வந்து 2. சிக்கு 2 இருக்கிற ஆப்ஷன் இது. மீதிலாம் அடிச்சு விட்ருங்க. இது அடிங்க, இது அடிங்க. ஓஎம்ஆர் உங்களுக்கு தெரியும். டைரக்ட்லி ஃப்ரம் பேங்க் கார்டு டு இன்புட் டேட்டா டைரக்ட்லி ஃப்ரம் பேங்க் கார்டு. டிக்கு வந்து என்ன வரணும்? 3 சிப் ரீடர். சிப் ரீடர் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா டு டைப் டேட்டா இன்டு டேட்டா பேஸ் அப்படின்றது எதை பேஸ் பண்ணி டைப் பண்ணீங்க? டேட்டாவை எதை பேஸ் பண்ணி டைப் பண்ணீங்க? கீபோர்டு. டைப் பண்ணது கீபோர்டு. அப்போ பிக்கு வந்து 1 ரைட்டுங்களா? இங்கேயும் இருக்கு பிக்கு 1, சிக்கு 2 இதில் இருக்கு. அப்போ டி வந்து 3, ஏக்கு வந்து 4. இங்கே ஏன் ஏக்கு 4ன்னா செலெக்ஷன் வந்து மவுஸ் வச்சு தான் போடணும். இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். செலக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் லிஸ்ட்னா மவுஸ் தான் வரும். ரைட்டுங்களா? ரொம்ப ஈஸி தான். மவுஸ்ல தான் செலக்ட் பண்ணுவோம் லிஸ்ட்டை. கீ டைப் பண்ணுறது கீ டேட்டா பேஸ் டைப் பண்ணி எம்சிக்குன்னு ஓஎம்ஆர். இது மட்டும் தான் நீங்கள் மாற்ற சிப் ரீடர்னு சொல்லுவோம். இன்புட் டேட்டா டைரக்ட்லி ஃப்ரம் பேங்க் கார்டுனா சிப் ரீடர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அவைலபிள் இன் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்? எம்எஸ் வேர்டில் என்ன இருக்கு? ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கமாண்ட் இருக்கு, மெயில் மெர்ஜ் இருக்கு, ஸ்பெல் செக் இருக்கு, ஆட்டோமேட்டிக் ரீகால்குலேஷன் இருக்கா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. ஆட்டோமேட்டிக் ரீகால்குலேஷன் இருக்கா அதில் உங்களுக்கு? கிடையாது. ரீகால்குலேஷன்லாம் அது கிடையாது. அப்போ இது 3 உண்டு. ஏபிசி மட்டும் தான் உண்டு. இதெல்லாம் பேசிக் கொஸ்டின்ஸ். இதில் பாருங்க, ஓஎம்ஆர், ஓசிஆர் அதுதான் இங்கே இது அதே தான். நீங்கள் இதை வந்து இதெல்லாம் மாற்றி மாற்றி கேட்பாங்க. இந்த மாதிரி மேத்ஸை கேட்கும்போது உங்களுக்கு எது தெரியும் அதை வச்சு ஆன்சர் பண்ணுங்க. ரைட்டுங்களா? அப்போ ஓசிஆர் ஓஎம்ஆர் தேதா பாருங்க. உங்களுக்கு ஓஎம்ஆர் தேதா பாருங்க. பென்சில் ஆர் பென் மேக்ஸ் பீஸ் ஆஃப் பேப்பர் ப்ரீடிட்டர்மின் பொசிஷன். ஓஎம்ஆர் என்ன பண்ணும்? சிஸ்டம் ரீட் பென்சில் ஆர் பென் மார்க்ஸ் பீஸ் ஆஃப் பேப்பர் இந்த ப்ரீடிட்டர்மின் பொசிஷன். கரெக்ட் தானே? ஓஎம்ஆர்னா அதானே பண்ணும். அதுதான் நம்ம பண்ணும். அப்போ பிக்கு வந்து 1 ஓஎம்ஆர். கரெக்ட் தானே? பிக்கு 1 எங்க இருக்கு பாருங்க. பிக்கு 1 இதான் ஆன்சர். அப்போ இது ஒன்னே தான் இருக்கு. பிக்கு 1. ஏக்கு வந்து 3. ஏக்கு வந்து 3 ரீடிங் டேட்டா டைரக்ட்லி ஃப்ரம் த ஹார்ட் காப்பி. அப்புறம் சிக்கு வந்து 4 யூஸ் ஆஃப் மினிட் எலக்ட்ரானிக் டிவைஸ். டிக்கு வந்து 2. இதெல்லாம் நீங்க ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும். அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இது பாருங்க, இதெல்லாம் மேத்ஸ் ஃபாலோயிங். இதெல்லாம் ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே 2023ல். இது பார்த்தாலும் தெரிஞ்சிடும். நீங்கள் சொல்லிடலாம். மவுஸ்னாலுமே என்ன பண்ணலாம்? செலக்ட் ஐட்டம் ஃப்ரம் த மெனு. இது வந்து டிக்கு வந்து 2, டிக்கு வந்து 2. அடுத்து பாருங்க, ஸ்கேனர் என்ன பண்ணும்? ஸ்கேனர் என்ன பண்ணும்? என்டர் ஹார்ட் காப்பி இமேஜஸ் இன்டு கம்ப்யூட்டர். ஹார்ட் காப்பி இமேஜஸை அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கொண்டு போகும். கரெக்ட் தானே? கம்ப்யூட்டர் கொண்டு போகும். சிக்கு வந்து 1. அப்புறம் மைக்ரோஃபோன் என்ன பண்ணும்? மைக்ரோஃபோன் எதுக்கு யூஸ் ஆகும்? டு கிரியேட் அ வாய்ஸ் ஓவர் ப்ரெசன்டேஷன் இது யூஸ் ஆகும். பார்கோட் ரீடர் என்ன பண்ணும்? சேல்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். ஏக்கு வந்து 3 பார்கோட் ரீடர் வந்து டு இன்புட் டேட்டா ஃப்ரம் த ஃபுட் ஐட்டம் இந்த பாயிண்ட் ஆஃப் சேல். அங்கே ஃபுட்டுன்னு காய்கறி எல்லாமே அதான் பண்ணுறோம். அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். இது பாருங்க, இது எல்லாமே மேத்ஸ் ஃபாலோயிங் நம்மளுக்கு எப்பவுமே கேட்டே இருக்குது. அதை இங்கே போட்டிருக்கோம். டெஸ்க்டாப் பப்ளிஷிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? பப்ளிஷிங் இது தெரியல விட்டுருங்க. ப்ரெசன்டேஷன் சாஃப்ட்வேரு ஸ்லைட் ஷோ அந்த மாதிரி எதாவது இருக்கா பாருங்க. ஸ்லைட் ஷோ இருக்கு இல்லையா? ப்ரெசன்டேஷனா ஸ்லைட் ஷோ. இன்ஃபரன்ஸ் என்ஜின், டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர். இல்லை உங்களுக்கு டேட்டாபேஸ் சாஃப்ட்வேர் ஏதாவது பாருங்க. ரெக்கார்ட்ஸ்னு வந்து ரெக்கார்ட்ஸ் எம்ப்ளாயி லார்ஜ் ஆர்கனைசேஷன் அதான் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ பிக்கு வந்து 3, பிக்கு வந்து 3. அப்போ டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1, டிக்கு வந்து 1, பிக்கு 3, டிக்கு 1. இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். இது தெரிஞ்சதை வச்சு ஆன்சர் பண்ணலாம். தேங்க்யூ ஆல். கரெக்டாக நான் முடிச்சிட்டேன். சரிங்களா? நான் கரெக்டாக உங்களுக்கு 7:30க்கு ஆரம்பித்தேன். 7:27 ஆரம்பித்தேன். கரெக்டாக 7:29, 28 முடிச்சிட்டேன். உங்களுக்கு 50 கரெக்டாக எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 50 கொஸ்டின் இருக்கும். எல்லாமே வந்து உங்களுக்கு ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே. இதெல்லாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதுன்னா நிச்சயமாக செட்டு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இது அத்தனையும் ரீசெண்டாக கேட்ட கொஸ்டின். முக்கியமாக நம்பர் சிஸ்டம் நான் நிறைய கொஸ்டின் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன். மீதி இருந்தால் இன்டர்நெட்டு அதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் பார்க்க உங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரியும். சரிங்களா? ஏதாவது டவுட்னா மட்டும் கேளுங்க. நான் உங்களை மைக் ஆன் பண்ணி விட்றேன். டவுட் எதுவும் இல்லைன்னா நீங்கள் கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஏதாவது டவுட்னா இப்போ கேட்கலாம். மைக் ஆன்ல இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல். நீங்க சார் கொடுக்குற செட் எக்ஸாம் எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? நீங்க அந்த கொஸ்டினை நான் ஒரு செட் எக்ஸாம் வந்து நான் ஒரு சேர்மனா இருக்கிறேன்.
ஒரு அந்த அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு சாரி ஆமா மனோன்மணி யூனிவர்சிட்டிக்கு அப்படின்னா என்ன கேட்கலாம் வைஸ் சான்சலரா இருந்தா. பட் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஜூலை உள்ள வந்துரும் அப்படின்றது மட்டும் தான் எனக்கு மெசேஜ். நான் வைஸ் சேர்மன் கிடையாது, வைஸ் சான்சலர் கிடையாது. பட் இருந்தாலும் ஜூலைல வந்துரும் அப்படின்றது வந்து ஒரு மெசேஜ் எனக்கு வந்துச்சு. அதை வச்சு சொல்றேன். ஏன்னா ஆகஸ்ட்டுக்கு முன்னாடி ஜூலைக்குள்ளே அவங்க முடிச்சாகணும். ஏன்னா ஆகஸ்ட்ல உங்களுக்கு வந்து இது வரணும்னு சொல்லியிருக்காங்க காலேஜ் டிஆர்பி ரைட். அதனால தேங்க்யூ ஆல், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சும்மா விளையாட்டுக்கு பேசணும், நீங்க எதுவும் கோச்சிக்காதீங்க. ஜூலைக்குள்ள வந்துரும். ஓகே சார். சார் ஓகே. எது டெசிமல் எது எக்ஸா டெசிமல் அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். நீங்க ஒண்ணும் இல்ல, ஆசிரியர் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் போய் ஒரே ஒரு வீடியோ மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிளியரா சொல்லியிருப்பேன். நான் வேணா அதை உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஏன்னா நான் அதை வந்து இன்னும் பொறுமையா சொல்லுவேன். இப்போ நான் ரொம்ப வேகமா சொல்லுவேன். அதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. சரிங்களா? 2 மாசத்துலயே 10,000 ஆசிரியர் அகாடமின்னு போட்டு பாருங்க. அப்படி சரி. புரியலன்னா நான் கேளுங்க, நான் சொல்றேன். ஏன்னா அது ரொம்ப எளிமையா இருக்கும். அதுல எல்லாமே சொல்லியிருப்பேன். ஓகே சார். டெசிமல் மட்டும் இல்லாம சொல்லியிருப்பேன். ஏன்னா உங்களுக்கு நீங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதுமானது. அதனால அது சேனல் பாக்கிறதுக்காக சொல்லல, ரொம்ப கிளியரா சொல்லிருப்பதுக்காக சொன்னேன். சார் சேனலை பார்க்க வியூ இன்க்ரீஸ் பண்றாரு அப்படிலாம் நினைக்காதீங்க. சரியா? தேங்க்யூ. ஏன்னா வியூஸ் வந்து ஆல்ரெடி தேங்க்யூ சார். தேங்க்யூ. அந்த டியூப்ளெக்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். டியூப்ளெக்ஸ் சொல்றேன் மேடம். டியூப்ளெக்ஸ் என்னன்னா அதெல்லாம் நான் சேனல்ல சொல்லிருக்க மாட்டேன். கொஞ்சம் மியூட் பண்ணிங்க மத்தவங்க. மேடம் உங்களுக்கு டியூப்ளெக்ஸ் அப்படின்றது வந்து ஒண்ணும் இல்லை மேடம். இப்போ நம்ம வந்து 3 விஷயம் இருக்கு மேடம். சிம்ப்ளெக்ஸ், ஆப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ். இது 3 தான், வேற எதுவும் கிடையாது கம்யூனிகேஷன்ல. சிம்ப்ளெக்ஸ்னா நானே சும்மா பேசி கிடக்குது, நான் மட்டும் பேசுறேன். இப்போ எக்ஸாம்பிளா பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு இருக்குன்னா நீங்க வெறும் இன்புட் மட்டும் தான் கொடுக்க முடியும் கீபோர்ட்ல. அதை போய் அவுட்புட் பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு மானிட்டர் இருக்கு, ஒரு லேப்டாப் இருக்கு, அதுல மானிட்டர்ல அவுட்புட்டை தான் பார்க்க முடியும். அதுல போய் நீங்க இன்புட் கொடுக்க முடியும். டச் ஸ்கிரீன் விட்டுருங்க, நார்மல் மானிட்டர். இப்போ என் மானிட்டர்ல நான் அவுட்புட்டை தான் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரே ஒரு விஷயம் தான், ஒன்று இன்புட்டா கொடுக்கலாம், இல்லை அவுட்புட்டை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒன்று தான் செய்ய முடியும்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்ப்ளெக்ஸ். ரொம்ப சிம்பிள், ரைட்டுங்களா? ஆப் டியூப்ளெக்ஸ்னா ரெண்டுமே செய்யலாம். சென்டும் பண்ணலாம், ரிசீவும் பண்ணலாம். ஆனா ஒரே டைம்ல ரெண்டுத்தையும் பண்ண முடியாது. இப்போ நான் உங்களுக்கு இந்த டயக்ராம் வச்சு கூட சொல்றேன். இப்போ அங்க ஒரு சென்டர் இருக்காங்க, ரிசீவர் இருக்காங்க. அதை வச்சா சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, ஒரு சென்டர் இருப்பாங்க, ஒரு ரிசீவர் இருப்பாங்க. டேட்டாவை சென்ட் மட்டும் தான் பண்ணுவாரு இவரு. அது வந்து சிம்ப்ளெக்ஸ். டேட்டாவை ரிசீவ் மட்டும் தான் பண்ணுவாரு. இது வந்து சிம்ப்ளெக்ஸ். ஒரு சென்ட் பண்ணலாம், டேட்டாவை சென்ட் மட்டும் தான் பண்ணுவார், வேற எதுவுமே பண்ண மாட்டார். இல்லை ரிசீவ்னா ரிசீவ் மட்டும் தான் பண்ணுவார். இது சிம்ப்ளெக்ஸ். இவர் வந்து பாத்தீங்கன்னா டேட்டாவை சென்ட் பண்ணுவாரு, அதே மாதிரி ரிசீவ் பண்ணுவாரு. ஆனா அட் டைம்ல பண்ண மாட்டாரு. சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், ரெண்டுமே பண்ணலாம். ஆனா அட் டைம்ல பண்ணக்கூடாது, ரைட்டுங்களா? ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா டேட்டா சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், அட் டைம்ல பண்ணலாம். இப்போ நான் பேசுறேன், நீங்க கேட்குறீங்க, நீங்க பேசுனா நான் கேட்கலாம். ரெண்டுமே மாறி மாறி பண்ணலாம். செல்போன் கான்வர்சேஷன். ஆப் டியூப்ளெக்ஸ்க்கு நீங்க ரயில்வே ட்ராக் ஞாபகம் வச்சுங்க. ரயில்வே ட்ராக்ல ஒரு பக்கம் இந்த பக்கம் ட்ரெயின் போகலாம். பீச்ல இருந்து தாம்பரத்துக்கு போகலாம், இல்ல தாம்பரத்துல இருந்து பீச்சுக்கு வரலாம். ஆனா ரெண்டும் ஒரே டைம்ல வரலாமா? தாம்பரத்துல இருந்து பீச்சுக்கு ஒரு ட்ரெயினும், பீச்ல இருந்து தாம்பரத்துக்கு ஒரு ட்ரெயினும், ரெண்டும் ஒரே ட்ராக்ல போகலாம்னா போகக்கூடாது. சரிங்களா? ஏதாவது ஒரு ட்ராக்ல ஒரு டைம். அது வந்து ஆப் டியூப்ளெக்ஸ். ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா நம்மளுக்கு வந்து பேசுறது 2 பேரும் ஒரே டைம்ல பேசலாம். சிம்ப்ளெக்ஸ்னா ஏதாவது ஒன்று தான் செய்யலாம், வேற எதுவும் பண்ணக்கூடாது. ரைட், வெரி குட், தேங்க்யூ மேம். வேற ஏதாவது டவுட்? தேங்க்யூ மேம், தேங்க்யூ. KIPS அப்ரிவேஷன்ஸ். KIPS கேஐபிஎஸ்னா கிலோ 1000. கேனா கிலோ 1000 அர்த்தம் மேடம். 1000 இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட் மேடம். 1000 இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட். வண்டர்ஃபுல் செஷன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்குலாம் நான் தேங்க்யூ சொல்லணும். நன்றி. வாழ்க வளமுடன். சார் ரவுட்டர் ஆர் ரூட்டர் வாட் இஸ் தட்? ரவுட்டர் மேடம், ரவுட்டர். ரூட்டர்னு சொல்லலாம், ரவுட்டர் சொல்லலாம். அதெல்லாம் டிவைஸ், நெட்வொர்க் டிவைசஸ் மேடம். நெட்வொர்க் டிவைசஸ் சார். ஆமா, ரவுட்டர். நீங்க நோட் பண்ணீங்க, நெட்வொர்க் டிவைசஸ். சும்மா ஒரு கூகுள்ல போய் பாருங்க. ரவுட்டர், சுவிட்ச், பிரிட்ஜ், கேட்வே, இதெல்லாம் நெட்வொர்க் டிவைசஸ். இதுல இருந்து கொஸ்டின் சில டைம்ல கேட்டு இருக்காங்க. இது 4த்துமே இப்பயே சொல்றேன். ரவுட்டர் அப்படின்றது வந்து என்னன்னா இது எல்லாமே கனெக்டிங் டிவைசஸ். அதாவது ஒரு நெட்வொர்க்கை, நிறைய நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்றது இது 4மே. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கு. பிரிட்ஜ்னா என்ன பண்ணுன்னா, பிரிட்ஜ் இப்போ யூஸ் பண்ணல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஓல்டு காலத்துல யூஸ் பண்ணது. பிரிட்ஜ்ன்றது ரெண்டு டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நம்ம லேப் இருக்கு, லேப்ல ஒரு 60 சிஸ்டம் இருக்குன்னா 60 சிஸ்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் கூட இல்லை ரவுட்டர் கூட கனெக்ட் ஆயிரும். ரவுட்டர் ரொம்ப காஸ்ட்லி. ஓகேங்களா? அது வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஆனா அது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு வெர்ஷன் மாதிரி. ஒரு மொபைல் போன் வாங்கினேன். ஆமா, இது எல்லாமே கனெக்ஷன் தான். ரவுட்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அது ரொம்ப அட்வான்ஸ்டு. இப்போ இல்ல எப்படி ஐபோன் மாதிரி. இப்போ சொல்லுங்க. மினிமம் கனெக்ஷன், மேக்ஸிமம் கனெக்ஷன் அது மாதிரி எதனா இருக்கா சார்? மேக்ஸிமம் இவ்வளவுதான் இருக்கு கனெக்ட் பண்ண இருக்கு இருக்கு முடியும். மேடம். ஆனா அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் சரி இருக்குதான். ஓகே, அதெல்லாம் அந்த அளவுக்கு டீப்பாலாம் கேட்கறது இல்ல. ஜஸ்ட் ரவுட்டர்னா என்ன அவ்வளவுதான் கேட்கும். ரைட்டுங்களா? சரி, தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஆல். Sir, excuse me.
சொல்லுங்க மேம். சார் மேம் சொல்லுங்க. ஒரு டெசிமல்ல சார் டெசிமல்ல அதை வந்து நம்ம பைனரியில கன்வெர்ட் பண்றது, அதாவது 85 அப்புறம் 125 சம்திங் கொடுத்துட்டு நம்ம பைனரி கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆமா. அதே ரிவர்ஸ் ப்ராசஸ் கேட்டாங்கன்னா எப்படி சார் பண்றது? ஒண்ணும் இல்ல, அது ரொம்ப எளிமைதான் மேடம். இப்ப நீங்க இதே அதாவது ரிவர்ஸ்ல பைனரியில புரியுது புரியுது. நீங்க சொன்னது புரிஞ்சிச்சு. நான் சொல்றேன் பாருங்க. இது அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் போகும். எப்படி போலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப 0.25 நம்ம என்ன பண்ணோம்? 0.25னா 125 மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணோம்னு நம்ம என்ன வந்துச்சு நம்மளுக்கு ஆன்சர்? 001 வந்துச்சு இல்லையா? இதானே வந்தது நம்ம ஃபைனல் ஆன்சர். இப்ப அப்ப 001 வந்த உடனே இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஆன்சர் இதுதான் மேடம். இதுதான் ஆன்சர் இல்லையா? பி தானே சொன்ன ஆன்சரு? இல்ல சி சொன்னா 101 001 சொன்னா எதை சொன்னா நீங்க 001 சார். 1001 ஆப்ஷன் சி தானே சொன்ன இதுக்கு ஆன்சர்? ஆப்ஷன் கரெக்ட்டா தெரியல. ஆப்ஷன் சி தான் சொன்னேன். சார் நான் உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் சார். ஆப்ஷன் சி தான். 001 தான். ஆப்ஷன் சி தான். ஆப்ஷன் டியா? சரி ஓடுங்க. சரி ஓகே. லாஸ்ட்ல 001 இருக்கதான் ஆன்சர். ஓகே இருக்கட்டும் பாருங்க. இப்ப இந்த 001 மட்டும் நான் கன்வெர்ட் பண்றேன். இது எப்படின்னா இதுல வந்து 240 241 242 243 இப்படி போறீங்கல்ல இந்த டைரக்ஷன்ல, இந்த பாயிண்ட்க்கு இந்த சைடுல போகும்போது 2 -1 2 -2 2 -3 இப்படி போகணும். சொல்றது புரியுதுங்களா? இப்ப 1101 இப்படி இருக்கு, 110 இப்படி இருக்குன்னா பாயிண்ட் இருக்குன்னா இது 2 0 2 1 2 2 இப்படி போடணும். இந்த சைடுல போடும்போது இப்படி போகும்போது 2 -1 2 -2 2 -3 இப்படி போடணும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி போடும்போது இங்க பாருங்க 0.001 இருக்குன்னா 2 -1ல இருந்தா போகணும். -0 கிடையாது. 2 -1 -2 -3 இப்படிதான் போகணும். இந்த ஆர்டர்ல தான் போகணும். சரிங்களா? இந்த ஆர்டர்ல இப்படி போனோம். இப்ப பாத்தீங்கன்னா இது 0 அடிச்சிடுங்க. இப்ப என்ன இருக்கு? 2 -3 மட்டும் தான் இருக்கு. 1 × 2 -3. அப்ப அது எப்படி எழுதலாம்னா 1 × 2 -3 எப்படி எழுதலாம்னா 1/2 +3 எழுதலாம். இந்த -3 வந்து 1/ல போகும்போது +3 மாறிடும். இப்ப இது என்ன ஆகும்னா 2 8ன்னு எழுதலாம். 2 3 டைம்ஸ் போட்டா 8 தானே? அப்ப 1/8 எப்படி எழுதலாம்னா நல்லா கவனிக்கணும். 1/2னா 0.5, 1/2னா 0.5, 1/4னா 0.25, 1/8னா 0.125. 0.125. ஓகே சார். தேங்க் யூ சார். ஓகேங்களா? தேங்க் யூ சார். ஓகே மேடம். தேங்க் யூ. ஓகே தேங்க் யூ ஆல். பாய். இதுக்கப்புறம் நான் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன். நாளைக்கு இல்ல இன்னொருத்தவங்க வருவாங்க. இதோட பீப்பிள் என்வரன்மெண்ட்ல மீட் பண்ணுவோம். பாய். நான் உங்களுக்கு ஆன்சர்லாம் போட்டு அனுப்பிடுறேன். தேங்க் யூ ஆல். தேங்க் யூ. Thank you.